நீங்களா அப்படி என்ன பாரதியாரை கொண்டாட வருகை தந்திருக்குள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இப்பொழுது முதல் நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து. நீராடும் கடலொடுத்த அடிச்சிறந்த காவிலும் திருநாடும் போல் அத்துலகும் எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. 30 ஆண்டுகளாக பாரதியார் அச்சகம், 14 ஆண்டுகளாக பாரதியார் இருக்கிறார். இது மேலும் மேலும் வளர வேண்டும். நம்ம எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக புதியதொரு தமிழ் சமூகம், அறிவு சமூகம் உருவாக வேண்டும். 13 ஆண்டுகளாக பாரதியாரை கொண்டாடி கொண்டிருக்கிற பாரதியார் அச்சகம் இந்த ஆண்டு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்பு விதமாக சித்தம்பல செய்தி என் சிந்தையில் நடைமாடி கோடி வணக்கங்கள் உனக்கு என்று சொல்லி, கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு, கொள்ளை கொள்ளும் இன்பத்தமிழ் எனக்கு, வள்ளுவன் வாக்கில் பிறந்து கம்பன் கைகள் தவழ்ந்து கண்ணதாசன் காதலியாய், மண்ணுக்குள் நீராய் விண்ணுக்குள் மலையாய், என்னுள் நீயாய் உன்னுள் நாய் விட்டிருக்கும் முத்தாக பிறந்து சத்தாக வளர்ந்திட்ட முத்தான தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது தங்கராஜ் ஐயா அவர்கள் அனைவரையும் வரவேற்க அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க பாரதி, வளர்க பாரதியார் புகழ். அனைவருக்கும் ஞாயிறு காலை வணக்கத்தை மீண்டும் முறை கூறி என் வரவேற்புரையை நிகழ்த்த உள்ளேன். மகாகவி பாரதியார் பிறநாள் விழாவுக்கு வந்து அமர்ந்து விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவரையும் பாரதியார் அச்சகம் மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் இலக்கிய பேரவை சார்பாக அனைவரையும் வரவேற்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் திரு கோவை வா ராமலிங்கம் ஐயா அவர்களே, திரு குண்டே கவுண்டர் அவர்களே, திரு மற்றும் முனைவர் மருத்துவர் குணசந்திரி முதுகலை ஆசிரியர் அவர்களே, மற்றும் பத்மா ஆசிரியர் அவர்களே, மற்றும் ஊர் பொதுமக்களே, மற்றும் மாணவ மாணவிகளே, மற்றும் மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்களே, அனைவரையும் பாரதியார் அச்சகத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்று
உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். 13ஆம் ஆண்டு மகாகவி பாரதியார் பிறந்தநாள் மற்றும் பாபு சிதம்பரனார் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பாரதியார் பிறந்த நாள் அன்று ஒரு அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு பரிசு தொகை மற்றும் பதக்கம் அளித்து பாராட்டி வருகின்றோம். அதுபோல் இந்த ஆண்டும் சுண்டப்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு செய்யவும் பரிசு அளிக்கவும் உள்ளோம். 10ஆம் வகுப்பு 2 மாணவர்கள், 11ஆம் வகுப்பு 2 மாணவர்கள், 12ஆம் வகுப்பு 2 மாணவர்கள், மொத்தம் 6 மாணவர்களுக்கு சிறப்பு பரிசளித்து அவர்களை பாராட்டும் விதமாக சிறப்பிக்கும் விதமாக உள்ளோம். பாரதியார் பிறந்தநாளை படிக்கும் மாணவர்களை ஊக்குவித்து அவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த பணியில் அமர்ந்து அவர்களின் பெற்றோர்களின் கனவு நிறைவேற வேண்டும் என்பதுதான் இந்த பரிசளிப்பின் நோக்கமாகும். இந்த பாரதியார் அச்சகம் துவங்கி 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக செய்து கொண்டுள்ளோம். வாடிக்கையாளர்கள், நண்பர்கள், உறவினர்கள், பேராதரவளித்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் என நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்விழாவில் பங்கேற்ற எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாரதியை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன். பாரதியின் சாதனை சாதாரண மனிதன் குறித்து சாதாரண மொழியில் பாடியதுதான் சாதாரணத்தின் அசாதாரணத்தை, எளிமையின் ஏற்றத்தை உணர்த்தியது பாரதியின் இலக்கிய புரட்சி. அவர் பயன்படுத்தியது இலக்கியத்தின் சொற்கள் அல்ல, இதயத்தின் சொற்கள். அவருடைய கவிதை வெறும் சொற்சிலம்பம் அல்ல, சத்தியத்தின் கோவை, உணர்ச்சி கோவை. பாரதியின் சொற்றாடல் அபரிவிதமானது. தேன் மதுர தமிழுக்கு மேலும் சுவை ஊட்டுவன. நெஞ்சில் உறுதி வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், எங்கு நோக்கினும் வெற்றி, பாரத சமுதாயம் வாழ்கவே, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல், எளிமையான தமிழ் பசுமரத்தாணி போல் மனதில் பதிய வைக்கும் நடை பாரதிக்கே உரித்தானது. அவரது கவிதைகள் எல்லாவற்றிலும் இளைஞர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையிலும் வாழ்க்கையில் வெற்றி பெற துணிபோல் செயல்படுதல், விடாமுயற்சி, கடமையாற்றுதல், சமூக நல்லிணக்கம் பேணுதல் போன்ற நம்பிக்கை ஊட்டும் பரந்த உள்நோக்கோடு சமய சான்றோர்களுக்காக கருத்துக்கள் நிரம்பி இருக்கும். வயதுக்கு சாதனை தடையில்லை என்பதை ஒரு ஞான வரிகள் தெளிவுபடுத்துகின்றன. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் ஒன்றினை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு, தளல் வீரத்தின் செஞ்சுடல் மூப்பென்றும் ஒன்றோ என்ற எளிமையான வரியில் மாணவர்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் எந்த வயதிலும் எந்த சாதனையை செய்யலாம் என்று அந்த பாடலில் அவர் கூறியுள்ளார். அனைவரும் இந்த விழாவில் வந்து அமர்ந்துள்ள அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக திரு அன்பு சிவா பேராசிரியர் அவர்கள் உரையாற்ற உள்ளார்கள். அனைவரும் பாரதியை பற்றி நிறைய நான் கூற முடியாது, நிறைய அறிஞர்கள் பெருமக்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், அவர்களும் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். எனவே வந்திருந்து இங்கு அமர்ந்திருப்பதை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அனைவருக்கும் காலை வணக்கத்தை மீண்டும் ஒரு குணத்தி அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி, ஏன்னா நன்றி உரை கடைசியில் சொல்லுவாங்க, உங்களை பார்த்தோன்னா எங்களுக்கு முதலே நன்றி உரை கூறணும்னு எண்ணம் வந்துருச்சு. வந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி சிவா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். பேரரசு காலை வணக்கம். இந்த நிகழ்வுக்கு தொடர்ந்து எங்களுக்கு நல்ல ஆதரவை தந்து கொண்டிருக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் தொடர்ந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தந்து கொண்டிருக்கூடிய தங்கராசையா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2003ஆம் ஆண்டு கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நான் MA மாணவராக வருகை தந்திருந்து படித்த காலத்திலிருந்து இன்று வரை 22 ஆண்டுகளாக இவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எப்போதும் எங்களுக்குள் வேறாகி கொண்டிருக்கூடிய தங்கராசையா அவர்களை, அவர் பேரே தங்கம் தான், ஆனா நல்லா கைதட்டிக்கலாம் நீங்க. தங்கராசையா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு கவிதையோடு தொடங்குகின்றேன். முண்டாசி கவிஞனின் கவியினில் கிளர்ந்த தீயா நீ தீ பொறியா, முண்டாசி கவிஞனின் கவியினில் கிளர்ந்த தீயா தீ பொறியா, பயிலும் சிறுவரையும் குயிலையும் மயிலையும் கும்மிப்பாட்டையும் இசைத்து தந்தவன், பயிலும் சிறுவரையும் குயிலையும் மயிலையும் கும்மிப்பாட்டையும் இசைத்து தந்தவன், தீர்க்க கரையனில் செண்பக தோட்டத்தில் நல்லதோர் வீணை செய்தாய், தீர்த்த கரையனில் செண்பக தோட்டத்தில் நல்லதோர் வீணை செய்தாய், வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு சொல்லடி சிவசக்தி என்று உறக்க குரல் உண்டாய், வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் எனக்கு சொல்லடி சிவசக்தி என்று உறக்க குரல் வந்தாய், தீண்டும் இன்பம் தோன்றி தீக்குறள் விரல் வைத்து காணும் இடம் தோறும் நின்ற நந்தலாலாவின் துணையோடு
மோகமாய் கொன்று மூச்சை நிறுத்தும் வேதனையிலும் நான் வீழ்வென நினைத்தாய் என்று உரக்க குரல் தந்தவன் என்று நாவினில் வீறு சொல்லி ஆண்டுகள் பல கடந்தோ பாரதி நீ இன்னும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பாரதி இன்னும் நீ எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்றென்றும் எங்கள் மனங்களில் பசுமரத்தானியாய் விதைத்த தமிழை நான் வாசிப்பதும் சுவாசிப்பதும் விசுவாசிப்பதும் உன்னையே என்று சொல்லி பாரதி கண்ட பாரதம் என்ற தலைப்பில் உங்களோடு உரையாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். மகாகவி பாரதியார் பிறந்த காலம் முதல் அவள் வறுமையில் வாடினாலும் எந்த இடத்திலும் அவன் தன்னை ஒருபோதும் சோர்வாக நினைத்து கொண்டதே இல்லை. ஒரு முறை நிவேதிதாவை பாரதி சந்திக்கிறாங்க. பாரதியை சந்திக்கும் பொழுது பாரதி தன்னை உறக்கமாக நிவேதிதாவிடம் அறிமுகம் செய்து கொள்கிறார். எப்படி என்றால், நான் தமிழ்நாட்டு கவிஞன் என்றும் நான் பெண் விடுதலையும் நாட்டு விடுதலையும் பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று உறக்கமாக சொல்லுகிறார். அப்போது நிவேதா அவர்கள் உங்களுடைய மனைவி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாரதியிடம் கேட்கிறார். என் மனைவி சமைச்சு வீட்டுல சாப்பிட கொடுத்துட்டு இருக்காங்க, வேற எந்த வேலையும் செய்வதில்லை என்று பாரதி சொல்லும் பொழுது நிவேதா சொல்லுகிறார்கள், நீ பெண் விடுதலையும் நாட்டு விடுதலையும் பாடுறதே என்று சொல்லுகிறீர்களே, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் பெண்களுக்கு விடுதலை தர முடியலையே, நீங்கள் எப்படி நாட்டு விடுதலை பாடுவீர்கள் என்று நிவேதா சொல்லுகிறார். அதற்கு முன்பாக பார்த்தீர்கள் என்றால் பாரதிக்கு பின்னாலதான் செல்லமா நின்று இருந்திருப்பாங்க. நிவேதாவை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் பாரதி தனக்கு முன்னாடி செல்லமா நிறுத்தி வைத்து எல்லா புகைப்படங்களிலும் தன் தெரு வீதிகளில் தோல்ல கை போட்டு உறக்க பாடிக்கொண்டிருப்பார். ஒரு நல்ல மனிதரை இப்போது நினைப்பதில் நாம் பெருமைப்படுகின்றோம். பிறப்பால் ஜாதியால் மதத்தால் மக்கள் வேறுபட்டாலும் அனைவரும் பாரத நாட்டின் மக்கள் என்ற உணர்வுடன் ஒன்றிணைந்து வாழ்வதே பாரதியின் நோக்கமாக பாரதி கண்ட கனவாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். பெண் கல்வி, பெண் விடுதலை, சமுதாயத்தில் சம உரிமை, நாட்டின் வளர்ச்சி என்று எல்லா இடங்களிலும் பெண் விடுதலை பற்றி அவர் நிறைய இடத்துல பேசியிருக்காரு. பெண் படித்தால் மட்டும்தான் இந்த சமூகம் முன்னேறும், பெண் படித்தால் மட்டும்தான் இந்த நாட்டின் வளர்ச்சி பெருகும் என்பதை பாரதி தன்னுடைய பாடல்கள் மூலமாக சொல்லியிருக்காரு. அதே போல தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த உலகத்தையே அழிப்போம் என்று கூறியது போல, தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனும் இந்த உலகத்தை அழிப்போம் என்று கூறியது போல, வறுமை நீங்கி அனைவரும் சமமாக வாழ வேண்டும் என்பது பாரதி கண்ட கனவாக இருக்கிறது. ஆங்கிலேயர்களிடம் இருந்து முழுமையான விடுதலை அடைவதுதான் உள்நாட்டு ஆங்கிலேயரிடத்தில் இருந்து முழுமையான விடுதலை அடைவதுடன் உள்நாட்டு அடிமைகளிடம் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பது பாரதி தன் கனவாக பாடல்களில் பதிவு செய்து உள்ளான். கல்வியில் மேன்மை அடைந்தும் ஆன்மீகத்தில் வறுமை பெற்று பாரதியோர் உலகம் படிப்போம், புதியதோர் உலகம் படிப்போம் என்றது பாரதியின் கனவாகும். பல்வேறு மொழி பேசும் பல்வேறு இனங்களைச் சேர்ந்த மக்கள் பாரத தேசத்தவர் என்ற உணர்வுடன் இணைந்திருப்பது பாரதியின் கனவாகும். பாரதி கண்ட பாரதம் பன்முக தன்மை வாய்ந்த வலிமையான சமமான ஆன்மீகத்தில் உயர்ந்தது என்பதையும் இந்த உங்களோடு பதிவு செய்கிறேன். மகாகவியே நரைத்துவிடும் முன்பே நீ மறித்து போனவனே, ராஜா கனவு கண்ட ஏழை கவிஞனே, நீ எங்கள் சரித்திரத்தின் சாறு, இமயத்திற்கும் குமரிக்கும் கனவு கண்ட கவிதை நீதான் என்று சொல்லி நல்ல கவிதைக்கும் நல்ல வாய்ப்புக்கும் பாரதியை கொண்டாடுவோம். பாரதி கண்ட கனவுகளில் பொருளாதாரம், சமத்துவம், சாதி சமய சமூக ஒற்றுமை, கல்வியில் மேன்மை, பெண்கள் முன்னேற்றம், அரசியல் விடுதலை, ஆன்மீகம், வலிமையான பாரதத்தை உருவாக்குவது பாரதி கண்ட கனவாகவே இருந்தது என்று சொல்லி இந்த அம்மா கவிதையோடு உங்களோடு நிறைவு செய்கிறேன். 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன்னு வைரமுத்து ஒரு கவிதையில சொல்லியிருப்பாரு. ஒரு 47 வரி அந்த கவிதை வைரமுத்துட்டே சொல்லி நான் பாராட்டு வாங்கியிருக்கிறேன். 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே உன் கீர்த்தி எழுதலையே, காற்றெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் எழுதி வைத்து எழுதிய நான் லாபம் ஒண்ணு எழுதாம போனேனோ,
பொன்னையா தேவம்பத்த பொன்னை குலமகளே, என்னை புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளை, வைரமுத்து புறப்பான்னு வயிற்றில் சுமந்ததல்ல, வயிற்றில் சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிருச்சு. கண்ணுக்காது மூக்கோட கருப்பாய் ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப. தத்தி எடுப்பவனோ களவான பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசிதான் இவன் தானோ. நெஞ்சு விட்டு வளர்த்த உன்ன நினைச்சா அழுகு வரும். கொலன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி நல்லெண்ண கருப்பட்டி கலந்து வருவாயே. தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில் இன்னும் மசமச நிக்கிதமா. பேனா எடுத்த பிரபஞ்சம் மிச்சரிஞ்ச பாச வந்த வேலையிலே காசு வன கூடலையே, காசு வந்த வேலையிலே பாசம் வந்து சேரலையே. கல்யாணம் நான் செஞ்சு கதிகத்து நிக்கையில சென்னை வந்து அப்ப சுத்தெழுதி போனதென்ன. 5-6 மாசமாய் உன் ஆசைமுகம் பார்க்காமல் வெத்தம் நம் பித்தாச்சு, பிள்ளை மனம் கல்லாச்சு. வைகில நீர்முழுக வல்லூர் சேர்ந்தெழுக கைப்பிடியாய் கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே. எனக்கு எது ஆயிட்டா உனக்கு வேற பிள்ளை உண்டு, உனக்கு எது ஆயிட்டா எனக்கு வேற தாயுண்டா. நன்றி, வணக்கம். எல்லா நண்பர்களுக்கும் காலை வணக்கம். ஒரு சிறிய தாமதத்தினால மன்னிக்கணும். இந்த விழாவை இந்த பகுதிக்குள் நம்ம பாரதியாரையும் வ.உ. சிதம்பரனாரையும் கொண்டு சேர்க்கும் பெருமை நம்முடைய பாரதியாச்ச உரிமையாளர் தங்கவேலு அவர்களுக்கு நாம் எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம். வருவதற்கு ஒரு முறையாவது பாரதியை நாம் வணங்க வேண்டும் என்று ஒரு ஏற்பாடு செய்து இங்க இத்தனை பேரையும் கூப்பிட்டு ஒரு விழா எடுக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு இப்போ பாரதியாரை கொண்டாடுவோர் இந்த ஏரியாவில் யாரும் இல்லை. அதனால அந்த பெருமை தங்கவேலுக்கு நாம் எல்லோரும் வாழ்த்தி அவருடைய அச்சகமும் அவருடைய குடும்பமும் அவருடைய தொழிலும் மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். மாணவர்கள் வந்தே மாதரம் பாடல்கள் பாட உங்களுக்கு சிறப்பிக்க உள்ளார்கள். நீங்கள் அனைவரும் கேட்டு மகிழலாம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அங்கும் அங்கும் இங்கும் இங்கும் சுற்றி சுற்றி திரிந்தேன், சின்ன சின்ன பறவை பொதிசை எங்கும் பறந்தேன். வெயிலிலும் மழையிலும் விட்டு விட்டு அலைந்தேன், முகவரி எது என்று முகம் துளைத்தேன். மனம் பித்தாய் போனதே, உன்னை கண்கள் தேடுதே, தொடர் கைகள் நீளுதே, இதயம் இதயம் துடிக்கின்றது. எங்கும் உன் போல் பாசம் இல்லை, ஆதலால் உன்மடி தேடினேன். தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். வந்தே கருவுக்குள் வளர்த்தாய், வந்து மண்ணில் பிறந்ததும் மலர்களை கொடுத்தாய். அந்த பக்கம் இந்த பக்கம் கடல்களை கொடுத்தாய், நந்தவனம் நட்டு வைக்க நதி கொடுத்தாய். உந்தன் மார்போடு அணைத்தாய், என்னை ஆளாக்கி வளர்த்தாய். சுகவால் ஒன்று கொடுத்தாய், பச்சை வயல்களை நீ பரிசளித்தாய். பொங்கும் இன்பம் எங்கும் தந்தாய், கண்களும் நன்றியால் பொங்குதே. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். தாயே உன் பெயர் சொல்லும் போது இதயத்தில் மின்னலை பாயுமே. இனி வரும் காலம் இளைஞனின் காலம், உன் கடல் மெல்லிசை பாடுமே. தாய் அவள் போல் ஒரு ஜீவன் இல்லை, அவள் கால்நடை போல் சத்தம் வேறு இல்லை. தாய் மண்ணை போல் ஒரு பூமி இல்லை, பாரதம் எங்களின் சுவாசமே. தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம். வந்தே
மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். பாவேந்தர் பாரதிதாசன் இலக்கிய பேரவையை சார்ந்த முதுகலை ஆசிரியர் குணசுந்தி அவர்கள் பாரதி பற்றி உங்களோடு சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். எங்கள் தமிழ் அன்னை ஈன்றெடுத்த தவ புதல்வனாம் மகாகவி பாரதியார் அவர்களுக்கு இந்த பாரதி அச்சகத்தாரும் அருமை சகோதரனுமாகிய திரு தங்கராசு சகோதரர் அவர்களுக்கும் அவருடன் தோழமையாக இணைந்த எங்கள் பாவேந்தர் பாரதிதாசனுடைய தலைமை பொறுப்பாளரும் நிர்வாகனுமாகிய தம்பிதுரை அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இங்கு இந்த விழாவில் அலை என திரண்டு அமர்ந்திருக்கும் எனது அன்பு உடன்பிறப்புகளுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது பள்ளி குழந்தைகளுக்கும் மனமார்ந்த காலை வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு பாரதியின் பிறப்பு பற்றிய எனது சிறப்பை இங்கு உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி மகாகவி மீசைக்கார கவி முண்டாசு கவி என்று பல்வேறு புனைப்பெயர்களால் சிறப்புற்று விளங்கிய எனது அன்பு கவிஞர், நான் நேசிக்கும் எனது சிறப்பு கவிஞரான நமது காலம் சென்ற பாரதியார் அவர்களுக்கு இன்று விழா எடுத்துக் கொண்டிருக்கும் இந்த நல்ல நாளில் அவரை பற்றி நான் பேசுவதற்காக எனக்கு வாய்ப்பு நல்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். அதற்கு முன்பாக ஒரு சிறிய அவர் பாடிய ஒரு கவிதையோடு ஆரம்பிக்கிறேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக நம்மை எண்ணி தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்க உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, கச்சணிந்து பொறுகை பாதர் கண்கள் வீசிய போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, நஞ்சை வாயில் கொடந்து நண்பர் ஊட்டுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பச்சையுனி அந்த வேந்தர் படைகள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடைந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாடிய நமது பாரதியார் அவர்களினுடைய வாழ்க்கை குறிப்பை பார்த்தால் நமக்கு நெஞ்சு பொறுக்கவில்லை. அவர் பாடினார், நெஞ்சு பொறுக்கவில்லை இந்த நிலைகட்ட மாந்தர்களை பார்த்து என்று. ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும் போது நெஞ்சு பொறுக்கவில்லை. அந்த அளவுக்கு அவர் ஒரு வறுமையில் வாடிய ஒரு புலவர். 1882 ஆண்டு டிசம்பர் 11 நாள் அவர் இன்றைய தூத்துக்குடியில் உள்ள எட்டயபுரத்தில் சின்னசாமி அம்மையாருக்கும் லட்சுமி அம்மையாருக்கும் சின்னசாமி ஐயாவுக்கும் லட்சுமி அம்மாவுக்கும் மகனாக பிறந்து சிறு வயதிலேயே தன் தாயை இழந்தார். அவருடைய குடும்பம் வறுமையில் வாடி நின்றது. அவருடைய 11வது வயதிலேயே தனது கவித்திறத்திலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார்.
அரசவை கவிஞர்களோடு அரசவை புலவர்களோடு சரிசமமாக அந்த வயதிலே சென்று தன்னுடைய கருத்துக்களையும் கவிதைகளையும் பாடி அவர்களுடைய பிரமிப்பை கண்டு அரசனே அவருக்கு பாரதி என்ற பட்டத்தை கொடுத்தார். சுப்பிரமணியம் என்றவர் அதன் பிறகுதான் சுப்பிரமணிய பாரதி ஆனார். அது மட்டுமா, அவர் தேசபக்தி பாடல்களை பாடி பாடி தேசிய கவிஞரானார். அவர் தன்னுடைய 11வது வயதிலிருந்து தொடர்ந்து பல லட்சக்கணக்கான கவிதைகளை எழுதி 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 எழுத்து திறத்திலும் அவருடைய இந்த இலக்கிய ஞானத்தில் சிறந்து விளங்கினால் அடுத்து சொல்லுவாருங்க, விளையும் பையன் முளையிலேயே தெரியும்னு. அந்த விளையும் சிறு வயதிலேயே தன்னை அதிகமான தமிழ் இலக்கியத்தில் ஈடுபாடோடு வளர்ந்தவர். அத்தகைய சிறப்பு வாய்ந்த கவிஞர் ஆரம்பம் முதல் வறுமையிலேயே வாடியவர். தனது தாயை இழந்தார், தனது பாட்டியினுடைய ஆதரவில் வாழ்ந்தார். அப்படி இருந்தும் தன்னுடைய வறுமையை அவர் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் வாரணாசி சென்று அதிகமான தமிழ் மொழியோடு சேர்ந்து ஆங்கிலம் மற்ற பிற மொழிகளையும் கற்று தேர்ந்தார். கற்று தேர்ந்ததனால்தான் அவர் பாடினார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் யானெங்கும் கண்டதில்லை என்று பாடினார். அந்த சிறப்பை பெற்ற அத்தகைய மனிதர் தனது 14வது வயதிலேயே அவருடைய தந்தையையும் இழந்தார். குடும்பம் வறுமையிலேயே வாடி தவித்தது. தனது தந்தை இழந்த அதே காலத்தில் அவருக்கு 7 வயது சிறுமியான செல்லம்மாவை மனம் முடித்து வைக்கிறார்கள். அந்த பாலியல் மனம் அவரை ஏற்றுக்கொண்டாலும் பிற்காலத்தில் அவர் பெண் பிள்ளைகளினுடைய பாலியல் விவாகம், பெண் அடிமை, பெண் சுதந்திரம் என்று பெண்களுக்காக குரல் எழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் யார் என்றால் நமது பாரதியார் தான். இந்த பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர் இன்று இருந்திருந்தால் அவர் கண்ணீர் சிந்தி இருப்பார். இன்றைக்கு இந்த நம்ம நிலைமை எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுபோல இன்று நமது பெண்கள் எல்லா துறையிலும் முன்னேறி இருக்கிறார்கள். அவர் கண்ட கனவுகள் நிறைவேறியது. ஆனால் அவர் எதிர்பார்த்த சில காரியங்கள் அவருக்கு நம்ம சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்க கூடியதாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும் போது மனம் வேதனை அளிக்கிறது. இன்று நமது பாரதி இருந்திருந்தால் பல விருதுகளை பெற்றிருப்பார். ஆனால் அன்று அவருக்கோ விருது கொடுக்க ஆளு கிடையாது. அவரை குடும்பத்தை ஆதரிக்க ஆள் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய நண்பர் ஒரு முறை அவருக்கு ஒரு விருது கொடுக்கறாங்க, சில பரிசுகளை கொடுக்கறாங்க அவர் வறுமையில. அப்பொழுது கூட அவரு எப்பவுமே கொடுக்கப்படும் கை மேலோங்கி இருக்க வேண்டும், இது கொடுக்கப்படும் கை வாங்குற கை இல்லன்ட்டு அவர் தட்டத்திலிருந்து அந்த பொருள்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த தட்டத்தை நீயே வச்சுக்கோன்னு சொல்றாரு. அந்த அளவு சிறப்பு வாய்ந்த நமது பாரதி ஒரு முறை தான் வழக்கமாக செல்லக்கூடிய திருவெள்ளிக்கேணி அவர் தமது பெருமாள் கோயிலுக்கு செல்கிறார். அந்த கோயில் யானைக்கு எப்பொழுதுமே தேங்காய் பழம் கொடுத்தவருக்கு பழக்கம். அப்படி கொடுத்து அவர் என்ன பண்றாரு, கொடுத்து கொண்டு வருவார். இந்த சமயத்தில் அவர் நிறைய புத்தகங்களை எழுதினார், புத்தகங்களுக்கு உரை எழுதினார். பாஞ்சாலி சபதம் போன்ற புத்தகங்களுக்கு உரை எழுதினதோடு இல்லாமல் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு என்று பல புத்தகங்களை எழுதி அவர் ஒரு புத்தக ஆசிரியராகவும் இருந்தார். ஒரு பத்திரிகை இந்தியா என்று சொல்லக்கூடிய சுதேசமித்திரன் இந்தியா என்ற பத்திரிகைகளுக்கு ஆசிரியராகவும் இருந்தார். இப்படி பல்வேறு இலக்கியங்கள் சார்ந்த, ஒரு கலாச்சாரம் சார்ந்த, பண்பாடு சார்ந்த ஒரு மகா கவியாக விளங்கினார். அதோடு சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாகவே அவர் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று தனது சுதந்திர வேட்கையை மக்களுக்கு ஊட்டியதோடு இல்லாமல் தீர்க்கதரிசியாக வாழ்ந்தவர் நமது பாரதியார் மட்டுமே. அதோடு இல்லாமல் அவர் பத்திரிகை ஆசிரியராக இருந்த போது தனது
கார்ட்டூன்கள் வழியாக கேலி சித்திரங்கள் என்று சொல்லுவாங்க, அந்த படங்களின் முதன் முதலாக தனது கருத்துக்களை வெளியிட்டவர் யார் என்றால் பாரதியார் மட்டுமே. அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் தான் நமது திருவள்ளிக்கேணி கோயில் யானைக்கு தேங்காய் பழம் கொடுக்கும் போது வழக்கமாக கொடுக்கிறவர் தான், புதிதாக கொடுக்கவில்லை. தான் சென்று கொடுக்கும் போது எதிர்பாராத விதமாக கோயில் யானையால் தூக்கி வீசப்படுகிறார். அப்பொழுது அவருக்கு சிறு காயங்கள் ஏற்படுகிறது. அந்த காயங்கள் அவருடைய மனதை காயப்படுத்தியது. அவருடைய உடல்நிலை சரியான பாதையில் தான் இருந்தது. ஒரு சிறு சிறு காயங்கள் தான் அவர் மனதை காயப்படுத்தியது. ஆங்கிலேயர்களுடைய அராஜகம் ஒரு புறம், அவருடைய வறுமை ஒரு புறம், அவருடைய இந்த மனநிலையில் அவர் மருத்துவமனைக்கு சென்றும் மருந்துகளை உட்கொள்ள மறுத்ததினால் அவர் 1921 ஆண்டு ஜூன் மாதம் அவர் இந்த நிகழ்வில் பாதிக்கப்பட்டார். 1921 செப்டம்பர் மாதத்தில் அவர் காலமாகிறார். அந்த காலமான பிறகும் அவரை தூக்கி செல்வதற்கு இவ்வளவு பெரிய கவிஞர், ஒரு உலகம் போற்றும் ஒரு மகா கவிஞருக்கு ஒரு 10 பேர் கூட அவரோட போகவில்லை. இன்னைக்கு இத்தனை பேர் நாம கூடி அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம், இத பார்க்க அவர் இல்ல. ஆனா அன்னைக்கு அவரை தூக்கி செல்றதுக்கு ஒரு 10 பேர் கூட இல்ல. அப்ப இத வைரமுத்தையா சொல்றாரு, அவர் உடலில் வைத்த ஈக்கள் கூட்டம் கூட அதிகம். ஆனால் இன்று அவருக்கு மயானத்துக்கு செல்வதற்கு 10 பேர் கூட இல்லை என்று வருத்தப்படுகிறார். இத்தகைய கவிஞர், இத்தகைய மகா கவி, உலகம் போற்றும் இந்த கவிஞன் இன்று இருந்தால் அவர் தமிழ்நாட்டில் எவ்வாறு சிறப்பிக்கப்படுவாரோ அதை நாம் உணர்வோம். உணர்ந்தால் அவருக்கு அவர் தனது திறத்தினால், கவித்திறத்தினாலும் எழுத்து சுதந்திரத்தினாலும் அன்று அடக்கப்பட்டார். இன்று நமக்கு எத்தனையோ சுதந்திரங்கள் கிடைத்திருக்கிறது. அதை நாம் பயன்படுத்தி அவருக்கு ஆண்டுதோறும் விழாவெடுப்போம், அவர் புகழை பாடுவோம். அவர் தன்னுடைய இறுதி நாட்களில் பாடிய ஒரு சிறிய கவிதையை நான் உங்களுக்கு, இதை நினைத்துத்தான் பாடினாரோ என்னமோ தெரியல, அந்த கவிதையை உங்களோடு பாடி காட்டுகிறேன். தேடிச்சோறு தினம் உண்டு சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பத்தில் உழன்று பிறர் வாட பல செயல்களை செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுந்துயர் உற்று இரையாகி மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நானும் செய்வேன் என்று நினைத்தாயோ என்ற வரிகள் நமது மனதில் காலம் காலமாக நிலைத்து நிற்கக்கூடிய அற்புத வரிகள். அவர் இன்று நம்மை விட்டு பிரிந்து இவ்வளவு காலங்கள் ஆனாலும் அவருடைய அந்த பாடல்களும் அவருடைய வரிகளும் சாகா வரம் பெற்று நமது இந்தியா இருக்கும் வரை அவருடைய புகழ் நிலைத்திருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். கண்ட அம்மையாருக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை அவருடைய மொத்த வரலாறையும் ஒப்பிச்சுட்டாங்க. அதுல கடைசியா வைரமுத்து சொன்ன கவிதை ரொம்ப அருமையா இருந்தது. நான் எழுதி வச்சிருந்தேன், அதை உங்களோட சொல்லான. ஒரு இறுதி ஊர்வலத்தில் 11 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. அப்ப வைரமுத்து சொல்லுவாரு, அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அவர் மேல் மொய்த்த ஈர்க்களுக்கு ஈடாக கூட இறுதி ஊர்வலத்தில் ஆட்கள் வரவில்லை என்று ஒரு பதிவு செய்திருப்பார். பாரதி, உன் பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் உறங்கும் மனதில் சூறாவளியின் சுழல், உன் பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் சூறாவளியின் சுழல், மரபின் மாண்பை முண்டாசில் சுமந்த நின்ன நினைப்பதே மனங்களுக்கு பெருமை, மரபின் மாண்பை முண்டாசில் சுமந்த நின்ன நினைப்பதே மனங்களுக்கு பெருமை. நல்ல உரை அந்த அம்மையாருக்கு நன்றி கூறி இப்பொழுது அனைவருக்கும் தேநீர் இடைவேளை. காலை வணக்கம். பாரதி எரிமலைக்குள் இறங்கிய நெருப்பாக விண்ணை முட்டும் பேச்சில் பாரதி
எரிமலைக்குள் இறங்கிய நெருப்பாக விண்ணை முட்டும் பேச்சில் தலை நிமிர செய்பவன் நீ. பசுமையும் பரப்பும் உன் பார்வை தாழ்வை தகர்த்தும் விடியல் கதிர்களாய் வானில் இருந்து மனங்களுக்கு. பாரதி காலத்தை எழுப்பிய கவிஞனே, நீ இருக்க தமிழ் அழியாது அக்கினி சுடராய் ஒளிரும். பாரதி காலத்தை எழுப்பிய கவிஞனே, நீ இருக்க தமிழ் அழியாது அக்கினி சுடராய் ஒளிரும் என்ற நினைவோடு கல்வீரம்பாளையத்தைச் சேர்ந்த சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் இப்போது பாரதி பற்றி உங்களோடு பேச அன்போடு அழைக்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நமது தங்கராஜ் அவர்கள் பாரதியார் அச்சகத்தின் பெயரிலே பாரதியார் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி வருகிறார். மிகவும் போற்றுதற்குரியது. என்னவென்றால், நம்மை போன்ற பெரியவர்கள் பாரதியை பின்பற்றுகிறோமோ இல்லையோ தெரியாது. ஒரு 40-45 வயதிற்கு மேலே நாம் என்ன நிலையை அடைந்திருக்கின்றோமோ அதன்படிதான் சொல்வோம். ஆனால் தங்கராஜ் அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்றால், ஒவ்வொரு வருடமும் குழந்தைகளை அழைத்து, பள்ளி குழந்தைகளை அழைத்து பாரதியை நினைவூட்டி, அன்னசத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10,000 நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் இலைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதியார் சொன்னதை போல அந்த பள்ளி குழந்தைகளுக்கு நன்றாக படிக்கிறவர்களுக்கு பரிசளிக்கின்ற ஒரு காரியத்தை செய்கின்றார் அல்லவா, அது மிகவும் போற்றுதற்குரியது. இந்த பாரதியார் அச்சகம் என்ற பெயரை மட்டும் வைத்திருக்காமல் நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து ஊர் மக்களை எல்லாம் அழைத்து, குழந்தைகளையும் அழைத்து அந்த பாரதியார் விழாவை கொண்டாடுவது மிகச்சிறந்த ஒரு படியாக இருக்கிறது. இந்த பாரதியாரை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அந்த கவிதையை வாசித்து விட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். பாரதி எனும் வானம், பாரதி எனும் வானம் எல்லைகள் இல்லாதது, எல்லோருக்கும் இடம் அளிப்பது. எல்லைகள் இல்லாதது, எல்லோருக்கும் இடமளிப்பது, என்னை ஆட்கொண்டது பாரதி எனும் வானம். எல்லைகள் இல்லாதது, எல்லோருக்கும் இடமளிப்பது, என்னை ஆட்கொண்டது பாரதி எனும் வானம். புலமை சிமிழுக்குள் பூட்டி வைத்த தமிழை, புலமை சிமிழுக்குள் பூட்டி வைத்த தமிழை பூட்டு உடைத்து நல்ல நவகவிதை, நல்ல நவகவிதை வெள்ளமென நாழ்த்து செய்யும் பாய்ந்தோட, வெள்ளமென நாற்று செய்யும் பாய்ந்தோட கவிதை மழை பொழிந்தது பாரதி எனும் வானம். பாரதி எனும் வானம். வள்ளுவன் இளங்கோ கம்பன் வழிவந்து, வள்ளுவன் இளங்கோ கம்பன் வழிவந்து அள்ள அள்ள குறையா அருந்தமிழ் கவிதைகளை, அள்ள அள்ள குறையா அருந்தமிழ் கவிதைகளை அருவியாய் கொட்டியது பாரதி எனும் வானம். பரங்கியனை சாடி, பரங்கியனை சாடி சுதந்திர பள்ளு பாடி, சாதி மத பேதங்களை மறுத்து சமத்துவ போரம் உரைத்து, பூமியில் யாருக்கும் அடிமை அல்லோம் என, பூமியில் யாருக்கும் அடிமை செய்யோம் என ஜெயபேரியை முழங்கியது பாரதி எனும் வானம். அஞ்சி அஞ்சி சாவாரை, அஞ்சி அஞ்சி சாவாரை அச்சமிலா வீரராக்கி காலனை காலால் மிதித்து, காலனை காலால் மிதித்து அக்னி குஞ்சாய் வெந்து தணிந்தது, அக்னி குஞ்சாய் வெந்து தணிந்தது பாரதி எனும் வானம். இது பாரதியாரை பற்றி பாரதி பிறந்த நாள்ல தமிழ் புலனம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு, அதுல கவிதை கேட்டிருந்தாங்கன்னு எழுதியிருந்தேன். நான் எழுதின கவிதை பாரதியார் பற்றி நிறைய பேசிட்டே போலாம். அதாவது ஒரு சோர்ந்து போய் கிடக்கிற மனிதர்களை பாரதியாரோட கவிதைகள் ரொம்பவுமே ஒரு சக்தி கொடுக்கின்ற கவிதைகளாக மாற்றும். சுதந்திர போராட்ட வீரமாகட்டும், அந்த அந்த எழுச்சியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். அது மட்டுமல்லாமல் ஆன்மீக கருத்துக்களாகட்டும், தத்துவங்களாகட்டும், எல்லாவற்றிலும் அவர் கவிதை பாடி பெண் விடுதலை, சமத்துவம், சாதிமரங்களை பேசும் பொழுது ஆங்கிலேயர்கள் வந்து நம்மை ஆட்கொள்கிறார்கள். அப்பொழுது 1000 உண்டிங்கு சாதி,
ஆயிரம் உண்டிங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்று பாடுவார். என்கிட்ட சாதி இருக்கியா, நீயே வர்ற அப்படின்ற என்று கேட்பார். அதே சமயத்தில் சாதி மதங்களை பாரோம் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்று வேறு குலத்தவர் ஆயினும் ஒன்றே என்று பாடியார். அதே மாதிரி இன்னொன்னு பாடுவாரு. என்ன பாடுவாருன்னா, பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியனை துரை என்ற காலமும் போச்சே, மேலோர் கீழோர் என்னும் காலம் போறது. சமத்துவம் வந்துருச்சுங்கிறத பாடுவாரு. பெண்களை பற்றி பாடும்போது சொல்லுவார், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரில் பெண்கள் நடத்த வந்தோம். எப்போ சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே அவர் போயிட்டார். அந்த காலகட்டத்துல பெண்களை தெருவிலே நடப்பதற்கு கூட அனுமதிக்க முடியாத அந்த காலகட்டத்திலேயே அவர் அவ்வாறு பாடினார். தனது மனைவி செல்லம்மாளை என்ன பண்ணுவார்னா மிக அன்பாக நடத்துவார். இப்போ அந்த பாரதி வாழ்ந்த காலகட்டத்தில எல்லாம் கல்யாணம் ஆயிட்டா ஆண் நடந்து போயிட்டு இருப்பார், பெண் ஒரு 10 அடி பின்னாடி தள்ளி தான் நடந்துட்டு இருப்பார். பாரதி என்ன பண்ணாருன்னா அக்ரகாரத்துக்குள்ள அந்த தன் மனைவியை தோல் மீது கையை போட்டு கூட்டி சென்றார். எல்லாரும் அக்ரகாரத்தில் இருக்கிறவங்கள இவர் என்ன பண்ணாங்க, பிரஷ்டம் விலக்கி வச்சுட்டாங்க. ஆனா பாரதி அதற்கெல்லாம் அஞ்சவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தீரமான வாழ்க்கை வாழ்ந்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்று முழங்கிய பாரதி மிகச்சிறந்த ஒரு விடுதலை போராட்ட வீரராகவும் அவர் பல மொழிகளை கற்றவர். காசி சென்று சமஸ்கிருதத்தை கற்றவர். அவ்வளவையும் கற்பித்து என்ன சொன்னார்னா, செத்தபின் சிவலோகம் வைகுந்தம் போவார் என்று சொல்வார், பித்த மனிதர் என்று ஊதூது சங்கே என்று பாடினார். இப்ப இருக்கிற வாழ்க்கையே வாழ்ந்து போடா, நீ நல்லா செத்ததுக்கு அப்புறம் போய் சிவலோகம் போறது வைகுண்டம் போறதெல்லாம் கிடையாது. இந்த ஒரு வாழ்க்கை தான். யாராவது இந்த மாதிரி சாத்திரங்கள் கற்றவர்கள் பிறவி இல்லை அப்படின்னு தைரியமா சொல்லுவாங்களா? அந்த காலத்துல இத்தனைக்கும் அவர் சமஸ்கிருதத்துல பகா மேதை. சமஸ்கிருதத்துல வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் அத்தனையும் படிச்சவர். அவர் சொல்றார், செத்தபின் சிவலோகம் வைகுந்தம் போவார் என்று சொல்வார், பித்த மனிதர் என்று அவர் ஊதூது சங்கே என்று பாடியிருக்கிறார். அதனாலே பாரதியார் நமக்கெல்லாம் இன்று பாரதி ரொம்ப அவசியமா இருக்காரு. ஏன்னா இப்ப மறுபடியும் சாதி சண்டைகள், சமய சண்டைகள், மேலோர் கீழோர் என்ற பிரிவினைகள் வந்துவிடும் போல் ஒரு அச்சம் நிலவி கொண்டிருக்கிற சமுதாயம் இப்போது வந்துவிடுமோ என்ற அச்சம் நிகழ்கிறது. அதனால் தங்கராஜ் போன்றவர்கள் பாரதியாருக்கு விழா எடுத்து அந்த பாரதியின் கருத்துக்களை, அவர் சொன்ன தத்துவங்களை, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நமக்கு நினைவூட்டுவது இந்த காலகட்டத்திற்கு மிக தேவை என்று சொல்லி, பாரதியாரை போலவே ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்த்தமைக்கு நன்றி. எட்டயபுரத்தில் ஏறெடுத்து படித்தவனே, பட்டுடுத்து வாழ்ந்திடாமல் பாட்டெழுதி விடுதலெந்த வெற்றி திருமகனே, தமிழ் மொழி சிறப்பை தரணி எங்கும் பரப்பியவனே, தமிழ் மொழி சிறப்பை தரணி எங்கும் பரப்பியவனே, உணவு உண்ண இல்லை என்றாலும் உண்ண பறவைக்கு ஊட்டியவனே, வெள்ளையனை விரட்டிடவே வேல் போல் பாட்டெழுதி வீழ்த்தியவனே, சுப்பையா தப்பையா இந்திடாமல் சுதந்திரத்திற்கு உழைத்த பாடகனே, நெல்லை தந்த வீர திருமகனே, நித்தமும் நினைத்து உன்னை போற்றுவோம். இப்பொழுது பரிசளிப்பு விழா. இல்ல வேணாம். சுண்டப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் சிறந்த மாணவி பிரவிக்ஷா அவர்களை இப்போது மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பாக கைது நல்ல விஜய் திருக்கோவில்ல இருக்காரு. இவர் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2 பேருக்கு பரிசளிப்பு கொடுக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபாய், 2 பேருக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறாரு. போன வருஷமே சொல்லி வச்சுட்டாரு. போன வருஷம் பாரதி விழாவிலேயே அடுத்த வருஷம் நான் பரிசு தர்றேன் அப்படின்னாரு. நான் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுப்பாருன்னு நினைச்சேன். சார் எவ்வளவு வேணும்னு கேட்டாரு. ஏழை மாணவர்கள், இப்ப 6 பேருமே ஏழை மாணவர்கள், தப்பா நினைச்சுக்காதீங்க.
அவங்க சூழ்நிலை அப்பா இல்ல, படிக்க வசதி இல்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கு 5000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. 2 மாணவருக்கு இவர்தான் பரிசு வழங்குறாரு. இவருக்கு ஒரு பொன்னாடை போத்தி மகிழ்விப்போம். அப்படியே இல்லை போடுங்க. நீங்க ஒண்ணு கொடுங்க. போடு. எடுத்துட்டீங்களா சார்? சொல்லப்பாளைய ஆசிரியர். அடுத்தபடியாக 11ஆம் வகுப்பு சிறந்த மாணவியாக காமா நிகிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். என்னுடைய சகோதரி அவங்க எச்சம் தான். அவங்க வந்து இந்த 2 பரிசுக்கு அவங்க வராதனால அவங்க சார்பா நான் பதினொன்றாம் வகுப்பு சிறந்த மாணவராக மா சசிகலன் அவர்களுக்கு குண்டு கொடுங்க. அடுத்து 12ஆம் வகுப்பு சிறந்த மாணவியாக மைதிலி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாங்க. துண்டு நீங்க கொடுங்க. கிட்ட போங்க. கவர் இவங்களுக்கு வந்து பாரதியார் அச்சத்தின் சார்பாக பரிசளிக்கிறோம். நன்றி. அடுத்தபடியாக 12ஆம் வகுப்பு சிறந்த மாணவராக சரவண கோகுல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இது முடிஞ்சோடனே பரிசு வாங்க எல்லாருமே முன்னாடி வாங்க, ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். போடுங்க. பாரதியார் அச்சத்தின் சார்பாக பரிசளிக்கிறோம். வாங்க, அந்த பரிசு வாங்க எல்லாம் வாங்க. பாரதி, நீ பிறந்த போது தேவர்கள் உன்மேல் பூமாலை எதுவும் பொழியவில்லை. அவதாரம் தோன்றினாய், வானில் அறிகுறி எதுவும் தென்படவில்லை. சுடி சுள்ளிக்காட்டில் முள்ளிப்பூவாய் நீ மலர்ந்தாய். உன் பிறப்பு தமிழை புதுப்பித்து, உன் எழுத்து மொழியை உயிர்ப்பித்து, இலக்கண சிறைதகர்ந்து இலக்கியம் சிறகடித்தது யாப்பின் பிடிவிலக என்று சொல்வது போல, வள்ளியப்பன் ஐயா அவர்கள் சிறந்த பேச்சாளர், சிறந்த பாடல்களை மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இன்றைய தொடர்ந்து என்னுடைய 10 புத்தகங்கள் எந்த பிழையில்லாமல் அச்சுக்கு வருதுன்னா அதுக்கு ஐயா தான் காரணம். மிகப்பெரிய வாசிப்பாளர். அவருடைய உரை மிக சிறப்பாக இருக்கும். உன்னிப்பாக நீங்கள் கேட்டால் ஒரு 100க்கு மேற்பட்ட புத்தகங்களை வாசித்த பெருமை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஐயாவை அன்போடு வாழ்த்துரை வழங்க பாரதியார் வரவேற்கின்றேன். ஐயா வெளியிட பத்திர எழுத்தாளர். நல்லா கைதட்டுங்க. இந்த பாரதியார் பிறந்த நாள் விழாவுக்கும்
பாரதிதாசன் பிறந்த நாள் விழாவுக்கு வருகின்ற அனைத்து பெரியவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், கவிஞர்களுக்கும், அறிஞர்களுக்கும், மாணவ மணிகளுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய முதல் கண் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி தங்கராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள், இது 13வது ஆண்டு பாரதியார் விழா சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு எல்லோரும் ஒரு கரகோஷம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பாரதியார் எங்க அப்பா, எனக்கு பாரதியார் தாத்தா. அதனால ஐயா அவர்கள் தமிழ் 10 நிமிஷம் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாரு. என் மனசு கேட்கல, அதனால இதை சொல்றேன். நம்ம பெண்கள் சீரியல் பார்க்கறதுலயே 1 மணி நேரம் உட்கார்ந்து பாக்குறாங்க. அந்த சீரியல் பார்க்கறவனே என்ன நினைச்சானா, 1 மணி நேரம் எல்லாரும் பாக்குறது இல்ல, 1/2 மணி நேரம் போடுங்கண்ணா. இப்ப எல்லா சீரியலும் 1/2 மணி நேரம் தான் வருது. அந்த 1/2 மணி நேரமாவது நம்ம குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுங்க, திருக்குறள் சொல்லிக் கொடுங்க, பாரதியார் கவிதைகள் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நம்ம முண்டாசு கவிஞர் பாரதியார், மகாகவி கவிஞர், தேசிய கவிஞர். அவர்களை நினைத்து நாமெல்லாம் அந்த காலத்திலேயே இவ்வளவு சிறப்பாக கவிதையை எழுதியிருக்கிறார். அவர்களை நினைத்து தம்பி தங்கராஜ் அவர்கள் சிறப்பாக கொண்டாடுகிறார் என்பதை நான் நினைவுபடுத்தி நன்றி கொள்கிறேன். கொண்டு பாரதியாரே சொன்னதாக கருதி நான் எடுத்துக்கொண்ட நிமிடத்திற்கு மிகவும் குறைவாகவே பேசி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அதுவும் நம்முடைய தங்கமான மனதுடைய தங்கத்திற்காக ஒரு பேச்சாளன் பேசுகின்ற பொழுது, அடடா ஒரு பேச்சாளன் இவ்வளவு நேரம் அறுத்துக் கொண்டிருக்கின்றானே என்ற அலுப்பும் சலிப்பும் எவருக்கும் வந்துவிடக் கூடாது. அதே சமயத்தில் நான் பேசி முடிந்த பின்பு, அடடா இப்படி ஒரு பேச்சாளனை இன்னும் சிறிது நேரம் பேச சொல்லி இருக்கிறானே என்ற எண்ண சுழிப்புகளும் ஏக்கங்களும் தான் உங்கள் கண்களுக்குள்ளே காடா விளக்குகளை ஏற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொண்டு, ஒரு 1/4 நூற்றாண்டை நெருங்குகின்ற வகையிலே இந்த பாரதி எச்சகம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அருமையான தருணத்தில் கோவை மாவட்ட பாவேந்தர் பாரதிதாசன் பேரவையின் சார்பாக என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்த இந்த பாவேந்தர் பாரதிதாசன் பேரவையை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆலமரம், அதோ அந்த மூலையிலே ஒரு ஓரத்திலே இருக்கின்றாரு, என்னை ஏற்றி வைத்த ஏணி அங்கே அமர்ந்திருக்கின்றார் என் நெஞ்சல் இருந்த அன்பு அண்ணன் தம்பிதுரை அவர்களே. நான் இந்த ஒளிவாங்கியிலே பேசுவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய பேராசிரியரும் காலத்தை வென்ற கலைஞர் என்ற நூலை எழுதி அதை என்னை படிக்க செய்து நூல் திறனாய்வாளர் என்ற ஒரு விரிவுரையாளராக என்னை படிக்க சொன்ன என்னுடைய உடன்பிறவா சகோதரி கொங்கு தமிழச்சி, பேராசிரியர், முனைவர், பல பட்டப்படிப்புகளை படித்து பேராசிரியராக இருந்த எங்கள் ஜே குணசுந்தரி அவர்களையும் இந்த நேரத்திலே வணங்கி, இதோ எனக்கு முன்பாக பேசினார், அவரையும் வணங்கி, அதோடு மட்டுமல்ல இங்கே பாரதியார் அச்சகம் என்று அமைந்ததற்கு இந்த காலை நேரத்திலே பாரதியார் பல்கலைக்கழகம் என்று கூட இந்த காலை நேர பல்கலைக்கழகம் இங்கே இருக்கிறது. அதுவும் ஒரு காரணமாக இந்த பாரதியார் அச்சகம் 1/4 நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து இந்த விழாவினை செய்து கொண்டிருப்பது பாராட்டுக்கு உரியது என்று சொல்லி, அவர்கள் மேலும் மேலும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும், இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரிகிறது, சீரோடும் சிறப்போடும்
நடத்துவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்று சொல்லி, திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை விட்டெழுந்த சந்தனத்து புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தை இனித்திட சிறந்தவளும் எங்கள் நவசைக்கும் நற்றமிழ் நன்காய் வாழி என்று சொல்லி ஆர்ப்பாட்டத்தோடும் அர்த்தத்தோடும் ஆழத்தோடும் அமைதியுடனும் அடக்கத்துடனும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாரதியாரின் பிறந்த நாள் பெருவிழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் தமிழிலே அதிக நேரம் உரை நிகழ்த்துவேன். ஆனால் பாரதியாரை பற்றி அதிகமாக பேச இயலாத சூழ்நிலையும் காலத்தின் நிலையினை கருத்திலே கொண்டும் என்னுடைய கவிஞர்கள் நிறைய பேர் வந்து வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் வழிவிடுகின்ற காரணத்தினாலும் ஒரு 5 நிமிடங்கள் மட்டுமே பேசி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அதற்கு இந்த குடும்பத்திற்குத்தான் பல்லாண்டு சொன்னாலே சொல்லாண்டு சொன்னாலும் பல்லாண்டு சொன்னாலே அந்த நேரம் கழிந்துவிடும் என்ற காரணத்தினாலே எனது உரையை இதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இன்னும் சில இது மட்டுமே சொல்லி விடைபெறுகின்றேன். தொப்புள் கொடி உறவை விட, தாலிக்கொடி உறவை விட, தேசக்கொடியின் உறவை விட நம்முடைய தமிழ் கொடியின் உறவு மேலானது என்று நினைக்கின்ற கழுத்து நரம்புகளால் கழக தமிழ் கொடி ஏற்றுகின்ற உறவுகளை உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன், வாழ்த்துகின்றேன். தமிழ் வாழ்க வளர்க என்று சொல்லி, ஆனாத செல்வத்து அரம்பைகள் ரற்றோல வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். தேனார் பூஞ்சோலையில் திருவேங்கட சுளையில் மீனாய் பிறக்க விதியுடையனாவேனாய் என்று சொல்லி, வையம் தகழியாய் வார்கடையாக வெய்யகதிரோன் விளக்காக செய்யாடி சுடராடி சுட்டினின் புகழ் மாலை என்று சொல்லி, அன்பே தகழியாய் அறுவரே மெய்யாக இன்புருக சென்ற இடுவெளியாய் நம்புருகி ஞானச்சுடர் இயற்றிய பெருமக்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களும் ஞானச்சுடர் இயற்றிய பெருமக்கள் தான். ஒவ்வொரு வீட்டிலும் அண்ணன் சிறிது நேரத்திற்கு முன் உரையாற்றி அண்ணன் சொன்னாரே, ஒவ்வொரு வீட்டிலும் பாரதியார் புத்தகங்கள் வேண்டும், பாரதிதாசனுடைய புத்தகங்கள் வேண்டும் என்றெல்லாம் சொன்னாரே. அதையும் நான் வழிமறிந்து, ஒரு கவிஞன் சொன்னான், மிதந்து வரும் தென்றலிலே குளிராய் இல்லை, தோப்பில் நிழலாய் இல்லை, ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் மட்டும் வைத்திருக்கும் தமிழ்நாடு இல்லை என்று சொன்னானே. அந்த அளவுக்கு தமிழன் தரம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறான் என்றதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொண்டு, இதற்கு மேலும் நான் பேசினால் காலத்தின் நிலை அதிகமாகிக் கொண்டிருக்கும் என்ற காரணத்தினாலே நம்முடைய பாரதியார் அச்சகத்தினுடைய குடும்பத்தார் பல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு நின்றோல் மணிகண்ணாவும் சேவடி செப்பிய திருக்காப்பு அடியோடும் நின்னோடும் விரிவின்றி 1000 வல்லாண்டு வடிவாயின் வளம் ஆர்வதில் வாழ்கின்ற மங்கையும் வல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையில் தொடர் ஆடையும் வல்லாண்டு என்று சொல்லி, இந்த பல்லாண்டு அனைவருக்கும் பொருந்தும் என்று சொல்லியும், வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வெல்க தமிழ் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு நன்றி கூறி இப்பொழுது உலக தமிழ் நெறிக் கழகத்தினுடைய சிவலிங்கை அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. நம்முடைய டி. ராஜேந்திரன் ஐயா அவர்களே இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. இவர் 50 சிறுமுகை செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஆளுமைகளின் பிறந்த நாளை மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் பாரதியார் அச்சகத்தார்க்கும் வருகை தந்திருக்கும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் மாணவ மணிகளுக்கும் முகிலிடை முகிழ்த்தெழும் முகமுடை மலையிடை மிக உடை மயிலினம் ஆடிடும் அழகிடை மகிழ் உடை வண்டினம் மயங்கிடும் மனமுடை முகையுடை கொடியடை மானுடை கானிடை நாருடை நெடிதுயர் நோங்கிய மரத்திடை நூலுடை சூட்சுமம் அறிந்தனர் பேருடை நீருடை நதியாம் பவானி கரையிடை சீருடை சிறப்புடை நகராம் சிறுமுகை செல்வராசுவின் அன்பான வணக்கங்கள். கவிதையின் தலைப்பு பெண்ணினமே வாழ்க. நன்றாக கவனியுங்கள், அப்பொழுதுதான் புரியும். அடுப்படியில் முழங்கி கிடப்பதை தவிர்த்து ஆண்களுக்கு அடங்கி கிடப்பதை வெறுத்து அடிமை தலைகளை அடியோடு தகர்த்து ஆர்த்தெழ வைத்தது பாரதியின் எழுத்து. விதவைக்கு வெள்ளாடை போர்த்திய மடமை எதிர்வரக் கூடாதாம் இணையிழந்த பதுமை.
ஊரார்க்கு அஞ்சியே கரைந்தது இளமை, உடன்கட்டை ஏற்றியதோ அதனிலும் கொடுமை. கல்வியை பறித்து காட்டினர் வீரத்தை, பால்ய விவாகத்தால் கூட்டினர் பாரத்தை. கல்வியை பறித்து காட்டினர் வீரத்தை, பால்ய விவாகத்தால் கூட்டினர் பாரத்தை. சொல்லரும் துன்புறுத்தி செய்தனர் பாவத்தை, சோகத்தில் அமிழ்ந்திட கழித்தனர் காலத்தை. விரக்தியின் விளிம்பில் வெடித்தது புரட்சி, விடுதலை வேண்டிய வீதிகளில் கிளர்ச்சி. வெளியுலகை கண்டதும் பழிவாங்கும் உணர்ச்சி, வித்திட்ட முண்டாசு கவியனுக்கோ அதிர்ச்சி. மண்ணுக்கும் விண்ணுக்கும் பாய்வதில் பயிற்சி, ஆண்களை கண்டாலே மதிக்காத நிகழ்ச்சி. அழகிற்கு தீங்கென பாலூட்ட மறுத்து, அழகி போட்டிகளில் பங்கேற்று மகிழ்ச்சி. பாரதியின் கனவுகளை நனவாக்க துடித்து, புதுமை பெண்களாய் சிறகினை விரித்து, பாரத பண்பாட்டை குழி தோண்டி புதைத்து, டேட்டிங்கில் பயணிக்கும் பெண்ணினமே வாழ்க. நன்றி. பாரதியின் விருப்பத்திற்கேற்ப ஒரு சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து என்று பாடிய பாரதியின் விருப்பத்திற்கேற்ப ஒரு தெலுங்கு பாடல். ஜும்மந்தி நாதம் கையந்தி பாதம் తనువు కింది వేళ చెలరేకింది ఒక రాసలీలా జుమ్మంది నాదం కయ్యంది పాదం తనువు కింది వేళ చెలరేకింది ఒక రాసలీలా ఎదలోని తొదల ఎలదేకి రొదల ఎదలోని తొదల ఎలదేకి రొదల సడిలేకి లదిల కలల బరదల ఎదలోని తొదల ఎలదేకి రొదల ఎదలోని తొదల ఎలదేకి రొదల సడిలేకి లదిల కలల బరదల సంచలైత పత పదిత కలిత లత సరిగమ కులకింతరా సర మధురిమలులికింతరా సిరి సిరి మూవలు కులకింతరా జుమ్మంది నాదం కయ్యంది పాదం తనువు కింది వేళ చెలరేకింది ఒక రాసలీలా ఉరుమంది నాలో అది నీమే నీ విరుపు ఇరుమంది నాలో అది నీకువ పిలుపు చినుకు చినుకులో చిన్నలలెలెతో విరిసింది అందాల గరిహెల్లో జుమ్మంది నాదం కయ్యంది పాదం తనువు కింది వేళ చెలరేకింది ఒక రాసలీలా. வாய்ப்பளித்த பாரதியார் பாரதாசன் இலக்கிய பேரவையை சார்ந்த தம்பிதுரை அவர்கள் இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களுக்கு கோவை மாவட்ட பாவேந்தர் இலக்கிய பேரவையின் சார்பில் கீதா கலைவாணி அவர்கள் பொன்னாரி அணிவித்து சிறப்பு செய்வார். போடு அதான் பாவேந்தர். தமிழுக்கு 10 நிமிடம் 5 நிமிடம் என்று சொன்னார்கள். தமிழ் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லல. காசி ஆனந்த சொன்ன மாத்திரம் உங்ககிட்ட சொல்லிட்டு அதற்கப்புறம் ஒரு சில நிமிடங்கள். தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா 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 நீ பேசுவது தமிழா
அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய். என்னடா அப்பனை டாடி என்பதா, இன்னுயிர் தமிழை கொன்று துளைப்பதா? தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா, உறவை லவ் என்றாய் உதவாதும் வாழ்க்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை பாருங்கள் போக்கை, இரவை நைட்டென்றாய் விடியாதும் வாழ்க்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய் அழுத்தறி நாக்கை. தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா, கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கண்டவனை எல்லாம் சார் என்று சொல்வதா, தொலையாத நம் தமிழ் இப்படி சொன்னால்? தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா, வண்டிக்காரன் கேட்டால் ரைட்டா லெப்டா, வழக்கறிஞன் உன்னை கேட்டால் என்ன தம்பி பைட்டா, துண்டுக்காரன் கேட்டால் கூட்டம் லேட்டா, கட்சிக்காரன் கேட்டால் கூட்டம் லேட்டா, இன்னுயிர் தமிழை கொன்று புதைப்பதா, பாட்டனின் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா, வீட்டிலே பெண்கள் தலையில் ரிப்பனா, வெள்ளிக்காரன் தான் உனக்கு அப்பனா. தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா. இப்படியாக ஈழ உணர்ச்சி கவிஞர் காசி அனந்தன் நம்முடைய தமிழர்கள் இன்றைக்கு தமிழை எப்படி கொலை செய்கிறார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி, எந்த மொழி அதிகமான அயல் சொற்களை கலப்படத்தை ஏற்கிறதோ அந்த மொழி விரைவில் அழியும் என்று ஆண்டோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த திசை நோக்கி அண்மை காலமாக தமிழ் மொழி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அதை தடுத்து நிறுத்த வேண்டியது நம் எல்லோருக்கும் உண்டு. எல்லோரும் தினசரி பிறமொழி சொற்கள் அல்லாத தமிழின் உச்சரியுங்கள். தினசரி ஒரு தமிழ்ச்சொல். பேப்பர் என்பதை நாளிதழ் என்று சொல்லுங்கள். டீ என்பதை தேநீர் என்று சொல்லுங்கள். காபி என்பதை குழம்பி என்று சொல்லுங்கள். டிக்கெட் என்பதை பயணச்சீட்டு என்று சொல்லுங்கள். ஐஸ்கிரீம் என்பதை பனிக்குழைவு என்று சொல்லுங்கள். இப்படி தினசரி ஒரு வார்த்தை, அன்றாடம் ஒரு தமிழ் வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கொண்டே வந்தால் பஸ் என்பதை பேருந்து என்று சொல்லுங்கள். ரயில் என்பதை தொடர்வண்டி என்று சொல்லுங்கள். இப்படி நாள்தோறும் ஒரு சொல்லை தினசரி ஒரு தமிழ் சொல்லை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை மட்டும் வேண்டுகோளாக தெரிவித்து, மரியாதைக்குரிய வள்ளியப்பனையா அவர்கள் இங்கே ஒரு வேண்டுகோளை வைத்தார். தமிழ் இயக்கம், அழகின் சிரிப்பு 2 நூல்கள் எல்லோர் வீடுகளிலும் இருக்க வேண்டும் என்று. தமிழ் இயக்கம், அழகின் சிரிப்பு, அதோடு சேர்ந்து இளைஞர் இலக்கியம், இந்த 3 நூல்களையும் மாணவ மாணவிகள் விரும்பினால் அவர்களுக்கு பாவேந்தர் இலக்கிய பேரவையின் சார்பில் இந்த நூல்கள் இலவயமாக எத்தனை மாணவ மாணவிகளுக்கும் வழங்க தயாராக இருக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். சான்றோர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நூல்காஞ்சி இலக்கிய பேரவையின் தலைவர் சோமு சார் அவர்கள் அன்போடு மேடை கலைக்கின்றோம். சென்ற ஆண்டு இதே அரங்கத்தில் அவர் சந்தித்து இதுவரை யூடியூப் சேனலில் ஒரு 46 வீடியோக்களை உலகம் முழுக்க கொண்டு சென்ற ஒரு நல்ல மனிதர். அவர்களை உங்களுடைய பலத்த கரகோஷங்களோடு நீங்கள் நடந்த இந்த நிகழ்வையும் அவர் யூடியூப் சேனல்ல பதிவு செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து யூடியூப் சேனல் நூல்காஞ்சி என்ற யூடியூப் சேனலில் தொடர்ந்து பயணங்கள் தொடர்கின்றன. நம்முடைய நிகழ்ச்சியில எல்லாம் நீங்க
இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி அத்தனையும் வந்து நீங்க வந்து நிகழ்வா பார்க்கலாம். யூடியூப்ல வந்து பாரதியார் பிறந்தநாள் விழான்னு போட்டீங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடந்தது அப்படியே ரிலாயி யார் யார் என்ன பேசினாங்கன்னு எல்லாம் வரும். அவர் ஐயா தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு, எல்லா ஃபங்க்ஷன்லையும் செய்வாரு. உங்களுக்கு ஏதாவது விருப்பம் யூடியூப் போடுனா சார் அணுகலாம், சரிங்களா? ஏதாவது நீங்க ஏதாவது பேசுறதுனாலும் அதை சொல்லிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நூல் காஞ்சி இலக்கிய பேரவையின் சார்பாக அனைவரையும் வணங்கி பாரதி அச்சகத்தினுடைய நிறுவனர் திரு ரங்கராஜன் அவர்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். நாங்க ஒரு சேனலையும் வச்சு அதையும் ஊடகத்தின் மூலமாக மக்களுக்கு தமிழ் மொழிகளை கொண்டு போய் சேர்க்கும் ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொன்னதே தான், நீங்கள் அனைவரும் ஆதரவு கொடுங்க, நல்ல சிறப்பா உங்களுக்கும் செஞ்சு தருவோம் என்று சொல்லி அவரை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மருதுமலை அன்னதான கமிட்டி கனராஜ் அவர்கள். கூடியுள்ள ஆண்டவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் மேலும் என் மாணவ மாணவிகளுக்கும் முதற்கண் நன்றி கூற 2 பேருக்கு கடமைப்பட்டுள்ளேன். முதலாக இந்த பாரதியார் பிறந்த தின விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறேன். கடந்த ஆண்டு அரசு மேல்நிலை பன்னீர்மடை மாணவிகளுக்குத்தான் இவர்கள் கொடுத்தார்கள். அதில் தமிழாசிரியராக பணிபுரிகின்றேன். அதற்கு முதல் எனது கரம் தாழ்த்தி எனது நன்றிதனை அன்னார் தங்கராசு அண்ணா அவர்களுக்கும் அந்நியார் அவர்களுக்கும் என மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்ததாக பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் 2 நண்பர்கள் சொல்வார்கள். அவர்களைப் போல தங்கராஜ் அண்ணாவிற்கு தண்டபாணி அண்ணா என்று நண்பர் இருக்கிறார். அண்ணா அவர்களுக்கும் நன்றிதனை, அவர்கள் வீட்டு அண்ணி அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றிதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாய்ப்பு கருத்து மிக்க நன்றிதனை இந்த மதிய நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளுக்கெல்லாம் பசி எடுத்திருக்கும், பரவாயில்லை. செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இந்த செவிக்கு உணவு முடித்து விடுவோம், பின்னர் வயிற்றுக்கும் ஈயப்படும். அதாவது பாரதியாருடைய பிறந்த நாள் என்று வந்தேன். அப்புறம்தான் தெரிஞ்சு இருவரும் மிக நண்பர்கள். பாரதியாரும் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களும் மிக்க நண்பர்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் பெற்றோர்களும் நண்பர்கள். சின்னசாமி ஐயர் அவர்களும் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் தந்தை உலகநாதன் பிள்ளை அவர்களும் மிக்க நண்பர்கள். இதை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியார் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை அம்மையார் குணசுந்தரி அவர்கள் விளக்கமாக கூறினார்கள். மேலும் பாரதியாரின் பாடல்களை எல்லாம் ஐயா வள்ளிக்கண் அவர்களும் பாரதிதாசன் கலைக்குழுவினரும் மிக அருமையாக சொன்னார்கள். குழந்தைகள் அந்த பாரதியார் வேடமிட்டு மிக அழகாக கூறினார்கள். இத்தருணத்தில் இருவரையும் வைத்த ஒரு பொருத்தமிகு சூழலை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இருவரும் மிக நண்பர்கள். இவர்கள் தந்தையார் இருவரும் குழந்தை பருவத்திலேயே உலகநாதம் பிள்ளை தனது வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களிடம் சொல்லுவாராம், சின்னச்சாமி ஐயர் மகன் சுப்பிரமணியன் சிறுவகதியிலேயே மிக அழகாக கவிதை எழுதுவாராம். அவர் மகனை இவர் போற்றுவதும் அவர் மகனிடம் இவர் போற்றுவதும் இப்படியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதற்கு காரணம் என்னவென்றால், எட்டயபுரம் சமஸ்தானத்தில் சின்னசாமி ஐயர் மிக உயர்ந்த பதவியில் இருந்தார். அப்ப சட்ட ஆலோசகராக வாவு சிதம்பரம் பிள்ளையின் அவர்களின் தந்தையார் உலகநாதம் பிள்ளை சட்ட ஆலோசனை கூறவும் அதற்காகவும் இருவரும் அடிக்கடி சந்திப்பு நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அப்புறம் பின்னர் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் எங்கே சென்று விட்டார்? லண்டனில் பாரிஸ்டர் பட்டம் பெற்று செல்ல விட்டார். இவர் கவிதை, தேச போராட்டம், பத்திரிகையில் பணி என்று மிகவும் அதிகமாக பணிச்சுமையோடு இருந்து கொண்டிருந்தார் பாரதியார். அச்சமயத்தில் இவர் சட்ட விஷயமாக பேசுவதற்கு இந்தியா பத்திரிகை நிலையத்திற்கு திருமலாச்சாரியார் என்பவரை சந்திக்க வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சென்னை பத்திரிகை அலுவலகத்திற்கு வருகிறார். உள்ளே வந்து பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே இருவருமே என்ன ஒற்றுமை என்ற தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். பாரதியார் எட்டயபுரம் பகுதியை சேர்ந்தவர். அப்போதைய தூத்துக்குடியில் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஒட்டப்பிடாரம் என்ற ஊரை சேர்ந்தவர். இருவரும் ஒரே சேர்ந்து, ஆனால் வளர்ந்த பிறகு அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் சந்தித்ததே இல்லை. ஆனால் ஒருவரை பற்றி ஒருவர் மிக நன்றாக தெரியும். அப்பொழுது அவர் சொல்கிறார், பேசிக்கொண்டிருக்கும் திருமலாச்சிரியர், ஐயா நீங்க தூத்துக்குடியிலிருந்து வருகிறீர்களா?
அப்படின்னு உடனே சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியர் அழைத்து வரும் என்று அலுவலக பையனை அனுப்பிவிடவுடன் அவர் வருகிறார். உங்கள் ஊர் தூத்துக்குடியைச் சேர்ந்த சட்ட வல்லுநர் வந்திருக்கிறார், பாரிஸ்டர் பட்டம் பெற்ற தேசிய விடுதலை போராட்டத்தில் மிகவும் ஆர்வம் கொண்ட சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்திருக்கிறார் என்று கூறவும் அவர் பாரதியாரின் உள்ளமெல்லாம் உணர்ச்சி பொங்க ஊர் பாசம் மட்டுமன்று தேசப்பற்று இலக்கியப்பற்று ஆகியவனை கட்டி அணைத்து கொண்டாராம். அப்பொழுது பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சொல்கிறார், அடிக்கடி உன்னை மனதில் நினைத்துக்குவேன், உம்மை பாரதியாரை உம்மை கம்பனாகவும் என்னை சோழ பேரரசனாகவும் எண்ணி அடிக்கடி நான் மகிழ்கிறேன் என்று தன் நட்பை கூறுவாராம். அந்த அளவுக்கு மிக இருவரும் நட்பு கொண்டவர் என்பவரை இத்தருணத்தில் தெரிவிக்கணும். அத்தகைய நட்புகளாக இருப்பார் போலும் தண்டபாணி ஐயா அவர்களும் தங்கராஜ் ஐயா அவர்களும் என்று நான் எண்ணிக்கொள்வேன் அடிக்கடி. ஏனால் தங்கராஜ் ஐயாவே பணி செய்ய செய்ய பின்னால் இருந்து பணி செய்வதற்கு ஆள் வேண்டும். இன்றெல்லாம் நாங்கள் இப்படி வந்து பேசுவதற்கு 100-150 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதியாரெல்லாம் சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்வதும் பாருங்கள் பெண்கள் என்று அன்றே வந்து ஆண்டாங்க பாடு செய்வாங்க அப்படின்னு ஒரு இறந்த முடிந்த நிகழ்வதற்கு முன்னே நடந்து முடிந்து விட்டதாக ஒரு கனவு கண்டார் பாரதி. அக்கனவுகளுக்கெல்லாம் எங்களையெல்லாம் இன்னைக்கு நாங்கள் இப்படி பேசுகிறோம் என்றால் இந்த பாரதி தான். அவர் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும். ஏனால் அவருடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள். அதனால்தான் அவர் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது நல்லவைகளாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் இத்தருணத்தில் தெரிவித்துக் அகமகிழ்வு கொள்கிறேன். இப்படி நிறைய பாரதிதாசன் புத்தகங்கள் எல்லாம் அனைவரும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். மிக மிக மகிழ்வான செய்தி. அதில் ஒரு சின்ன செய்தி, இந்த பள்ளியிலே தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்கு நான் தமிழாசிரியர், கற்றுக் கொடுப்பதற்கு மிகவும் ஆவலாக உண்டோம். ஆனால் 8 பெருவேளையாக இருந்ததெல்லாம் எங்களுக்கு 6 பெருவேளையாக குறுகிவிட்டது. அந்நியாருக்கு அனைத்தும் தெரியும். ஏன்னா மிகவும் குறுகிய காலம், நெடிய பாடத்திட்டம். எங்களால் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் சொல்ல முடியவில்லை. அதற்காக இப்படி ஒரு கூட்டம் வாய்ப்பு கிடைத்தது மிக மகிழ்வு கொண்டுகிறேன். ஆத்திச்சூடி, புதிய ஆத்திச்சூடி தெரியும். நாமெல்லாம் அந்த காலத்தில் ஐயா வெள்ளிக்கண்ணையா மற்ற எல்லா ஐயாக்கும் தெரியும். நம்மெல்லாம் ஆத்திச்சூடி என்று படித்திருக்கிறோம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல் என்று அவை பாட்டியின் ஆத்திச்சூடி படித்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் அதெல்லாம் பள்ளி பாடத்திட்டது இல்லை எங்கேயால் மிக மிக வருத்தப்படுகிறேன். இந்த மாதிரி நிறைய நம் படித்த கல்வி எல்லாம் இப்பொழுது இல்லையே. எவ்வளவு கருத்துக்கள் பொதிந்திருக்கிறது. அவை பிராட்டியின் ஆத்திச்சூடியை இன்னும் குழந்தைகளை இப்பொழுது கூப்பிட்டு கேட்டால் திணறி விடுவார்கள். அப்பொழுது எப்படி இவங்க பாரதியின் புதிய ஆத்திச்சூடியை தெரிந்து கொள்வார்கள்? இப்பொழுதாவது தெரிந்து கொள்ளட்டும். அச்சம் தவிர, ஆண்மை தவறேன், இழைத்தல் இகழ்ச்சி, ஈகை திறன், உடலினை உறுதி செய், ஊன்மிக விரும்பு, எண்ணுவது உயர்வு, ஏறுபோல் நட, ஐம்பொறி ஆட்சி கொள், ஒற்றுமை வலியாம், ஔடதம் குறை. இந்த மாதிரி எல்லாம் ஒப்புதல் ஒளி, ஔடதம் குறை. இந்த கடைசி வரியை கவனியுங்கள். ஔடதம் குறை. ஔடதம் என்றால் மருந்து. மருந்தை குறைக்க வேண்டும் என்றால் நல்ல இலக்கியங்களை படியுங்கள். பாரதிதாசன், பாபு சிதம்பரம் பிள்ளை ஆகியோரின் இலக்கிய செறிவு மிக்க புத்தகங்களை படியுங்கள். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வீட்டில் பிறந்த நாள் என்றால் இனிப்பு கேக் என்று சொல்வார்களே, அதை வெட்டி கொண்டாடுவது பிறந்த நாள் அல்ல. பிறந்த நாளுக்கு உங்கள் குழந்தைகளை அழைத்து சென்று புத்தக நிலையம் சென்று உனக்கு என்ன புத்தகம், தமிழ் புத்தகம் என்று, திருக்குறளா, பாரதியா, பாரதிதாசனா ஆகிய புத்தகங்களை கேட்டு வாங்கி கொடுங்கள். நாளை 1 முறை 2 முறை வாங்கி கொடுத்தால் அவர்கள் புத்தகங்களின் பெயர்களை சொல்லி வாங்கி கொடுப்பார்கள். அமேசான் போன்ற ஆப்பிள் புக் பண்ணுவதை விட இந்த மாதிரி புத்தக கடையில் சென்று வாங்கும் பொழுது பல புத்தகங்களை குழந்தைகள் பார்ப்பார்கள். வாங்கி கொடுங்கள். நல்ல ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்குங்கள். தமிழ் மீது ஆர்வமிக்க குழந்தைகளை உருவாக்குங்கள். வாழ்க பாரதி, வாழ்க வ.உ.சி. அவர்கள், வளர்க அவர்கள் தொன்று, வளர்க நமது பாரதியை அச்சகம் என்று கூறி அன்னாரை இருவருக்கும் எனது நன்றிதனை கரம் கூப்பி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தந்தைக்கும் தத்தெடுத்த எனது தமிழுக்கும் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவையோருக்கு என் அடுத்த வணக்கம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்த வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. என் அனல் பறக்கும் கவிதைகளால் விடுதலைக்கு வித்திட்டவரே, கவிஞனாய் வீரனாய் பத்திரிகையாளனாய் பன்முக தோற்றம் கொண்டவரே, முண்டாசு கவியே, முறுக்கு மீசை முகமே, எழுத்துக்களை இணைத்து எழுச்சியை ஏற்படுத்தியவரே, கவி பாடும் திறமையால் பாரதி பட்டம் பெற்றவரே என்ற வரிகளுக்கெல்லாம் சொந்தக்காரரான மகாகவி பாரதியை பற்றி பேச வந்துள்ளேன். பாரதியார் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் டிசம்பர் 11, 1882 மகனாக பிறந்தார். பாட்டுக்கொற்புலவன் பாரதியார் என்ற கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் பாடலுக்கு பொருத்தமாக இருந்தவர் சுப்பிரமணி பாரதியார். எழுத்தாளராக, பத்திரிகை ஆசிரியராக, தமிழ் கவிஞராக, சமூக சீர்திருத்தவாதியாக, விடுதலை போராட்ட வீரராக, எல்லாவற்றிற்கும் மேலாக மகா கவியாக போற்றப்படுகிறார். தமிழ் மொழியின் மீது கொண்ட அளவு கடந்த பற்றின் காரணமாக யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடினார். முறுக்கு மீசையும் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட இவர் காலம் காலமாக இருந்து வந்த செய்யுள் கவிதை மரபினை மாற்றி புது கவிதைகளுக்கு வித்திட்ட யுக பாரதியாகிறார். இவர் சிறு வயதிலிருந்தே தமிழ் மொழியின் மீது பற்று கொண்டவராகவும் கவிதை எழுதுவதில் பற்று கொண்டவராகவும் இருந்தார். பாரதியாருக்கு 11 வயது இருக்கும் பொழுது இவரது கவி பாடும் திறமையை கண்ட எட்டயபுரத்து மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். அன்று முதல் இவரது பெயர் சுப்பிரமணிய பாரதி என்று அழைக்கப்பட்டது. பாரதியார் தமிழ் மட்டுமின்றி இந்தி, சமஸ்கிருதம், பிரெஞ்சு, ஆங்கிலம் போன்ற பிற மொழிகளிலும் புலமை பெற்று விளங்கினார். பெண் அறிவை வளர்த்தல் வையம், பேதையை யார் திடுங்காணீர் என்று பாடிய பாரதியாருக்கே 7 வயது சிறுமியான செல்லம்மாளோடு திருமணம் நடந்தது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் புது கவிதைகளை வித்திட்ட அறிமுகம் செய்த பெருமை பாரதியாருக்கே சேரும். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி, பெண்கள் விடுதலை கும்மி போன்ற பல கவிதைகளை எழுதியுள்ளார். பாரதியின் எழுச்சிக்கு பலத்த ஆதரவு பெருகுவதை கண்ட ஆங்கிலேய அரசு அவரை சிறையில் அடைத்தது. இவர் தேசிய விடுதலைக்காக பாடுபட்டதால் இவரை தேசிய கவி என அழைத்தனர். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே தனது சுதந்திர தாகத்தை வெளிப்படுத்தினார். நாம் அடிமைப்பட்டுள்ளோம் என்பதை மறந்து ஜாதி, மதம், இனம், மொழி பிரிந்திருந்ததை கண்டு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை காணின் அனைவரும் தாழ்வே என்று அந்நியரின் பிடியில் இருக்கும் நாம் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று தன் பாடல்கள் மூலம் வெளிப்படுத்தினார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா கூறிய பாரதியார் தீண்டாமையை அறவே வெறுத்தார். நாட்டிற்காக நல்ல பணிகளை செய்வதற்கே உயிர் மூச்சாக கொண்ட இவர் 1921 செப்டம்பர் 11 இவ்வுலகை விட்டு விண்ணுடன் மறைந்தார். இன்று இரண்டு கிடந்த மக்கள் வாழ்வில் தன் எழுத்துக்களால் வெளிச்சம் கொடுத்து இனியொரு விதி செய்வோம் என்று பாடிய புதுமை கவிஞன் மக்கள் மனங்களை நீங்கா இடம் பிடித்து என்றென்றும் வாழ்பவர் என்று கூறி பேச வாய்ப்பளித்து எனது உரைக்கு செவி கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்து இத்துடன் என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எப்பவுமே நேரத்துல வந்துருவேன், இன்னைக்கு லேட்டா வந்த இருந்தாலும் பாரதியார் மேல கொண்ட பற்றும் இங்க இருக்கிற கூட்டத்துல இத்தனை காலத்துல இந்த ஆன்லைன்ல போயிட்டு இருக்கிற காலத்துல இனியும் பாரதியை நேசிச்சுட்டு பாரதிதாசனை நேசிச்சுட்டு இருக்கிற இந்த மக்களுக்காகவும் நான் கண்டிப்பா இந்த கூட்டத்துல கலந்துக்கணுங்கிறதுனால எவ்வளவோ சிரமத்துக்கிடையே நான் தாமதமாக வந்தேன். அப்புறம் நான் வந்தோன்னையுமே எனக்கு பேசுற ஆசை இருந்துச்சு. ஆனா வேண்டாம், எல்லா பெரியவர்களும் பேசுறத கேட்கலாம், பேசுறதோட கேட்கறது நல்லதுங்கிறதுக்காக அமர்ந்தேன். அதே மாதிரி ஐயா சிறப்பான பேச்சை கொடுத்தாரு. நான் பார்த்துட்டு நம்ம நல்லா கேட்டுக்கல, நிறைய தெரியாத விஷயத்தையெல்லாம் நம்ம பேசுறதோட நல்லா இருக்குதுன்னு நான் உட்காந்துட்டேன். இருந்தாலும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது மகிழ்ச்சி. இப்ப பாரதியார இவர் பத்தி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, திருவள்ளுவரை பத்தி தோணுச்சு. அவர் ஒரு திருக்குறள்ல ஊக்கம் உடைமை உடைமை மற்றெல்லாம் நில்லாது நீங்கி விடும்னு சொன்னாரு. இந்த பாரதியோட கவிதைகள்ல நான் கொஞ்சம் கவிதை தான் நான் படிச்சிருக்கிறேன். இருந்தாலும் அதுல எல்லாத்துலயுமே அவருடைய கவிதைகளை எதை படிச்சாலும் ஒரு மனிதனுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், தைரியம் எல்லாமே வர்ற மாதிரி ஒரு ஊக்கத்தை கொடுக்குது. அப்ப நீங்க எல்லாத்தையும் சம்பாரிச்சு வச்சாலும் கடைசியில நம்மளை விட்டு போயிடும். அந்த ஊக்கம் ஒண்ணுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உடைமை. உண்மையான உடைமை நம்மளுடைய தைரியம், ஊக்கம், தன்னம்பிக்கைன்னு தான் பாரதியார் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் சொன்ன அந்த ஊக்கம் உடைமை நமக்கு வேணும்னா நம்ம பாரதியார
பின்பற்றணும். பாரதியாருடைய கவிதைகள்ல வந்து நம்ம எதை படிச்சாலுமே அந்த ஊக்கம் கிடைக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதியார் 39 வருடம் மட்டுமே இந்த பூ உலகில வாழ்ந்திருக்காரு. இருந்தாலும் அவர் ஒரு 300 ஆண்டுகள் 3000 ஆண்டுகள் ஆனாலும் அழியாத கவிதைகளை கொடுத்திருக்கிறாரு. அழியாத அந்த அவருடைய கருத்துக்களை வந்து யாருமே ஏத்துக்கிற மாதிரி, எல்லா காலத்திலயுமே ஏத்துக்கிற மாதிரி மிக சிறப்பான கருத்துக்களை கொடுத்திருக்காரு. நம்ம நிறைய புத்தகங்களை வந்து மனப்பாடம் செய்யுங்கிற பகுதியில் குழந்தைகள்லாம் படிச்சு மனப்பாடம் பண்றாங்க. அந்த பாடல்கள் வந்து இப்ப அச்சமில்லை இந்த மாதிரி சிலதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனாலும் இந்த பாரதியாரோட கவிதைகளை உள்ள போய் பார்த்தோம்னா அப்படியே புல்லரிக்குது. என்னடா எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு கவிதை கொடுத்திருக்கிறாரு. ஆனா உண்மை ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மீது ஒரு ஆர்வம் வரணும், நமக்கு கவிதைகள் மேல ஒரு ஆர்வம் வரணும், கவிதை எழுதுற திறன் வரணும்னா பாரதியாரோட கவிதைகளை நீங்க தினம் தினம் வாசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மனசுக்குள்ள தனியா உங்களுடைய பேச்சு அந்த நடையெல்லாம் மாறி உங்களுக்கு கவிதை எழுதும் ஆற்றல் வந்து இயல்பாவே வரும். எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல, அந்த பாரதியாரோட கவிதைகள் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க என்னை அறியாமலே எனக்கு கவிதை வந்துருச்சு. யாராச்சும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னா நானே ஒரு கவிதை எழுதிருவேன் கூட ஸ்பாட்ல. எப்படி வந்துச்சு அந்த வார்த்தைகள் எங்கிருந்து எனக்கு கிடைச்சது, என்னால எப்படி உடனே ஸ்பாட்ல ஒரு கவிதை எழுதி ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்ல முடியுது, எந்த விஷயம் இருந்தாலும் உடனே ஒரு கவிதையின் மூலமா வாழ்த்து சொல்லிடுவேன். எப்படி முடிஞ்சது யோசிச்சு பார்த்தா அந்த வார்த்தைகள் அந்த வாக்கியங்கள் அனைத்துமே பாரதியாருடைய கவிதைகள் என்னோட மனசுக்குள்ள இருந்தது கொண்டு வந்து அந்த எழுத்த வடிவத்துல கொடுத்துருக்குது. அதனால வந்து இந்த பாரதியாருக்கு வந்து நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும். அந்த குழந்தைகள்லாம் வந்து புக்குல இருக்கிறது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு பாரதியாரோட கவிதை நூல் ஐயா எல்லாருமே சொன்னாங்க, அதைதான் நானும் சொல்றேன். ஏன்னா அந்த கவிதைகள்ல சில வாசிச்சு அந்த அந்த இன்பத்தை நான் நுகர்ந்த அந்த ஒரு உரிமையில சொல்றேன். இனியும் நிறைய படிக்க வேண்டியது. நம்ம அப்படியே ஒரு தூசு மாதிரி கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்குது. கொஞ்சம் தெரிஞ்ச நானே இவ்வளவு பேசுறேன்னா நீங்களே நிறைய படிக்க பாரதியாரை வந்து படிக்கிறது வந்து பாரதியாரை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக பாரதியாருக்கு எந்த லாபம் கிடையாது. ஆனா அதை படிக்கும் பொழுது வாழ்வியல் நெறிகளை கூட கத்துக்கிட்டு இங்க வந்து மனிதர்கள் மாணிக்கமாக ஒரு சிறந்த மனிதா திகழணும்னா பாரதியார் கவிதையும் திருக்குறளையும் நீங்க படிக்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய உங்களுடைய பேச்சுவார்த்தை உங்களுடைய திறனை மாறி உங்களோட வாழ்க்கை திறமை மாறி நீங்கள் மனிதர்கள் மாணிக்கமாக பார்க்கப்படுவீர்கள். பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, தேடிச்சோர் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பம் மிக உழன்று வளர்வாட பல செயல்கள் புரிந்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று திரையான பின் மாலும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல மீள்வேன் என்று நினைத்தாயோ. அந்த கவிதையினுடைய கருத்து யாராச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் என்ன பண்றாங்க, பணம்னு ஓடுறாங்க, பேராசை. 1000 ரூபாய் சம்பளம் வாங்கினா 10,000 ரூபாய் கடன் வாங்குறாங்க, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினா 1 கோடி கடன் வாங்குறாங்க. இந்த கடனை கட்டுறக்கு ஓடுறாங்க. 30 வயசுல 30 லட்சத்துக்கு கடன்காரனாகிறாங்க, 40 வயசுல 40 நோய்களுக்கு அடிமையாகிறாங்க. வாழ்க்கை என்னன்னே தெரியாம வாழ்க்கை முடிஞ்சு போயிருது. வாழ்க்கையில என்ன சுயநலம், நகை வேணும், பணம் வேணும், காசு வேணும், எல்லாத்து மாதிரி அவங்கள மாதிரி வீடு கட்டணும், இவங்கள மாதிரி கார் வாங்கணும், வாருகிறதுல சொல்ல தேடி சோறு நிதம் தின்று ஓடி சம்பாரிச்சு அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணி ஒரு இடத்துல அந்த பதவி பிடிக்கிறதுக்காக அடுத்தவங்களுடைய பதவி பிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு பல தீய செயல்கள் செஞ்சு அந்த பதவிக்கு வந்து அதை கொஞ்சம் லாபம் சம்பாரிச்சு அடுத்தவங்கள நம்ம உடம்பு சரியில்லாம கடைசி காலத்துல ரொம்ப வயசான காலத்துல நிறைய கூடி கிளப்பருவம் மெய்து நம்ம மாய்ந்து போகக்கூடிய நேரத்துல இவன் என்ன ஆட்டம் ஆடுனான்டா, என்ன பாடுபடுத்தினான்டா, இவன் யாரெல்லாம் ஏமாத்தி சொத்து சேர்த்துனான்டா, இன்னைக்கு எப்படி சீரழிறான்டா, 4 பேரோட வாயில விழுந்து போடும் கூற்றுக்கு இரையான பின் மாலும் பல வேடிக்கை மனிதர். அவர் எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. வீட்டுல சாப்பாடே இருக்காது, ஆனா மக்களை பத்தி சிந்திச்சாரு, நாட்டை பத்தி சிந்திச்சாரு. நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை சந்ததியினர்களுக்கும் பெரிய பெரிய பாடங்களை கொடுத்திருக்காரு இந்த கவிதையில. அப்ப என்னன்னா பொருளாசை நிரந்தரம் இல்லை. அவர் எதுவுமே இல்லாம அவருக்கு போட்டிருக்கிற துணி அந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லாத கஷ்டப்பட்டிருக்காரு. நம்ம பாரதியாரை பத்தி படிக்கிறான், நம்ம அப்படி வாழ்றது இல்லை. நம்ம என்ன பண்றோம், அடுத்தவன மாதிரி பண்ணணும், அவன மாதிரி பண்ணணும், இவன மாதிரி பண்ணணும், எந்த தப்பு வேணாலும் செஞ்சு நம்ம அந்த இடத்த அடையணும். பொருளாதாரத்தில் பெரிய ஆளானதை மதிப்பாங்க. இந்த எண்ணத்தை வளர்த்தி யாருமே வாழ்றதும் இல்லை, அடுத்தவங்களுக்கு ஆழம் விடுறது இல்லை. இப்ப பாரதியாரோட கவிதைகள் வாழ்க்கை வாழக்கூடிய நெறிமுறைகளை சரி, பணக்காரன வாழ்றத வாழ்க்கைன்னு இன்னைக்கு எல்லாத்தோட கண்ணுக்கு தெரியுது கிடையாது. மத்தவங்களோட மனிதாபிமானம், இரக்கம், நல்ல பண்புகள், நல்ல குணங்கள், நல்ல நேர்மை, இது எல்லாத்தையும் பறைசாற்றுறதுதான் பாரதியாருடைய கவிதைகள். அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து காட்டியிருக்காரு. அவர் சும்மா அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகல, அவர் வாழ்ந்து காட்டி அதை கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அவரோட வாழ்க்கையும் அவருடைய பேச்சும் வேற கிடையாது. வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே காட்டியிருக்காரு. அதனால இந்த மிகச்சிறந்த பாரதியார இவர் வந்து கொண்டாடி இந்த நூற்றாண்டுல சிறப்பான முறையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. பாரதியார் அச்சகர் எங்காவது பாரதின்னு போட்டிருந்தாலே எனக்கு அப்படியே புள்ள இருக்கும். அந்த பாரதியினுடைய தைரியம், அந்த பாரதிங்கிற பேருக்கே ஒரு இது இருக்குது. இவர் வந்து சிறப்பா நடத்திட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒவ்வொரு டைமும் வரணும்னு நினைப்பேன். சில முறை வர முடியல, ஆனா வந்த நாட்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் நான் போயிருக்கிறேன். இவர் நான் மனசுக்குள்ள நினைப்பேன், பாரதியாருக்காக வருஷம் தவறான ஒரு விழா எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. இவர் மாதிரி எல்லாருமே பாரதியை மறக்க கூடாது. ஏன்னா பாரதியை நினைச்சாதான் நம்ம நல்லா இருக்க முடியும், நம்ம நல்லவங்களா வாழ முடியும், நம்ம சிறப்பா இருக்க முடியுங்கிறக்காக நம்மளோட நன்மைக்காக பாரதி நினைங்க. அவருக்கு எந்த லாபம் கிடையாது.
அப்புறம் எனக்கு பிடிச்ச பாரதியாரோட கவிதையை உங்க முன்னாடி பெண்களுக்கு வந்து இவர் ஞான செருக்குன்னு சொன்னாரு. உண்மையிலேயே பாரதியாரோட கவிதை படிக்கிறவங்களுக்கு செருக்கு வரும், ஞான செருக்கு வரும். ஏன்னா அந்த கவிதை படிக்க ஞானம் வந்துருது. ஞானங்கிறது அறிவு, பணம் சம்பாதிக்கிற அறிவு கிடையாது. நல்லது எது, கெட்டது எது, நன்மை எது, தீமை எது, நேர்மை எது, நாணயம் எது, நல்ல வழியில வாழ்க்கை என்னங்கிற அந்த ஞானம் வருது. அந்த ஞானம் வரும்பொழுது நான் நேர்மையானவன், நான் உண்மையானவன், நான் நியாயமானவன் அப்படிங்கும் தானா அந்த செருக்கு வரும். ஏன்னு கேட்டா தப்பு செய்யறவனுக்கு கூலி குறுகி அவனுக்கு அந்த தைரியம் வராது. அவன் எப்ப நம்ம செஞ்ச தப்பு யாருகிட்ட சிக்கிக்குவோமோ, எப்படி மாட்டிக்குவோமோ அப்படின்னு அவனோட வாழ்க்கை நிம்மதி இருக்காது. அவன் தூங்கும்போது திடீர்னு யாராச்சும் கூப்பிட்டாங்க கூட, யாரு வந்து நம்ம செஞ்ச தப்ப கண்டுபிடிச்சு நம்மளை எழுப்பிட்டு போறாங்களோ, நமக்கு எந்த விதமான நம்ம செஞ்ச தப்புல எப்ப சிக்கிக்குவோன்னு அவன் நிம்மதியா தூங்க கூட மாட்டான். இந்த செருக்கு யாருக்கு வரும்? நல்ல அறிவு ஞானம் இருக்கணும், நேர்மை இருக்கணும், அவங்களுக்கு தான் அந்த செருக்கு வரும். அப்ப பாரதியார் பின்பற்ற அனைவருக்குமே அந்த ஞான செருக்கு வர்றது உண்மைதான். அவர் சொல்லவே எனக்கு அதை நான் உணர்ந்தேன். அதனால அந்த அவரோட கவிதைகளை நான் அப்படியே வாசிட்டு வரும்பொழுது எனக்கு அந்த 3 காதல்ங்கிறது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அது பாரதியார் வந்து சின்ன வயசுலயே கல்யாணம் பண்றது காதல் அப்படின்னு ஒரு தலைப்பு, அது 3 காதல்னு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. என்னன்னு போய் பார்த்தா எனக்கு ரொம்ப அந்த கவிதை வந்து மெய் மறந்து அதை படிச்சேன். அதை வந்து யார்கிட்ட சொன்னாலும் சந்தோஷப்படுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா 3 தேவியர்களை பத்தி, சரஸ்வதி, லட்சுமி, பராசக்தி 3 பேர்த்த பத்தின அவர் வச்சிருக்கிற அந்த பக்தியை வந்து காதல்ங்கிற பேர்ல வந்து அருமையான ஒரு கவிதை இருக்குது. அதை சொல்றேன். பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையை கன்று மயங்கி விட்டேன், அங்கு பள்ளி பருவத்திலே மதி பட்டிடவில்லை எனினும் வெள்ளை மலரணை மேல் வீணையும் கையும் விரித்த முகமலர் வில்லும் பொருளமுதும் கண்டு என் வெள்ளை மனதை பறிகொடுத்தேன் அம்மா. ஆடி வருகையிலே அங்கோர் வீதி முனையில் நிற்பாள், கையில் ஏடு தரித்திருப்பாள், நாடி அருகணைந்தால் பல ஞானங்கள் சொல்லி இனிமை செய்வாள். இன்று கூடி மகிழ்வோம் என்றால் புன்னகை காட்டி மறைந்து விடுவாள். ஆற்றங்கரைதனிலே தனியான ஒரு மண்டபம் மீதினிலே தென்றல் காற்றை நுகர்ந்திருந்தேன், அங்கு கண்ணி கவிதை கொணர்ந்து தந்தால் அதை ஏற்று மனமகிழ்ந்து என்னோடு இணங்கி மனம் புரிவா என்று போற்றிய போதிலே இளம் புன்னகை வீசி மறைந்து விட்டாள் அம்மா. சித்தம் தளர்ந்ததுண்டோ கலை தேவியின் மேல் வைத்த ஒரு பித்து பிடித்தது போல் இரவில் கனவும் பகலில் நினைவும் அவளையெல்லாம் வேறு வாஞ்சையுண்டோ வயதங்கனும் இரு 12ஆம் அளவும் வெள்ளை பன்மகள் காதலை பற்றி நின்றேன் அம்மா. இந்த நிலையிலே ஒரு இன்ப பொழிநிலையிலே வேறொரு சுந்தரி வந்து நின்றாள். அவள் ஜோதி முகத்தின் அழகை கண்டெந்தன் சிந்தை திரை கொடுத்தேன். அந்த தினம் முதலாய் ஆற தழுவிட வேண்டுகின்றேன் அம்மா. என் முன்னே நின்றுடுவாள். சற்று என்ன பிழை கண்டோ என்னை புறக்கணித்தே விடுவாள். அந்த நிலையிலே காட்டு வழிகளிலே சில வேட்டுவர் சாதியிலே வீரரிடத்திலே வேந்தரிடத்திலே மீட்டும் அவள் வருவாள். வந்த விந்தையிலே இன்பம் மேற்கொண்டு போமம்மா. பின்னோர் இரவனிலே வரும் பெண்மை அழகொன்று வந்தது கண்முன்னே, கண்ணி வடிவம் என்றே கலிகண்டு சற்றே அருகில் சென்று பார்க்கையிலே அவள் கண்ணி வடிவமடா, ஆதிபராசக்தி தேவியடா, இந்த வில்லை அசிப்பவளை, இந்த வேலையனைத்தும் செய்யும் முயற்சி தொல்லை தவிர்ப்பவளை தினம் தோத்திரம் பாடி தொழுதிடுவோமடா. இந்த சரஸ்வதி, லட்சுமி, பராசக்தி 3 பேர்த்தையுமே காதலிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு இனிமையான ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்க முன்னாடி சமர்ப்பிக்கிறதுக்காக எனக்கு மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே நன்றி, வாழ்த்துக்கள். அன்புக்குரிய பெருமக்களே, தமிழ் சான்றோர்களே, வருகின்ற டிசம்பர் திங்கள் 25ஆம் நாள் 296வது பிறந்த நாள், அதாவது வேலுநாச்சியாருடைய நிகழ்ச்சி. ஒவ்வொரு ஆண்டும் வேலுநாச்சியாருக்கு நாங்கள் விழா எடுப்போம். அன்று திருவள்ளுவர் நாட்காட்டியும் வெளியிடுவோம். இன்னைக்கு நினைத்து பார்க்க முடியாது. இன்னைக்கு பாரதியாரை நாம பேசுறோம் இல்லையா? 296 ஆண்டுகளுக்கு முன்னாலே பன்மொழி கற்று வெளிநாடுலாம் மேலுநாடுலாம் போய் இந்த குதிரை ஏற்றம் எத்தனை பயிற்சிகள் உண்டு, அத்தனை பயிற்சிகளும் பெற்று விளங்கிய பெருவாட்டி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள். அதாவது சாஞ்சி ராணியை அறிந்த அளவுக்கு வேலுநாச்சியாரை அறியவில்லை தமிழ் மக்கள். இது என்ன கொடுமை! தமிழர்களாக பிறந்த நாமே வேலுநாச்சியாரை பற்றி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? நினைத்து பாருங்க, எத்தனை மொழி பேச முடியும், எவ்வளவு ஆற்றல் உடையவர்கள். அவர்களை எல்லாம் நாம போற்ற வேண்டாமா? மட்டும் இல்லாம ஜான்சி ராணியை காட்டிலும்
ஜான்சி ராணி வெள்ளைக்காரனை எதிர்த்து போரிட்டதற்கும் வேலு நாச்சியார் போரிட்டதற்கும் வேறுபாடு உண்டு. வேலு நாச்சியார் போரிட்டு வெள்ளைக்காரர்களை தோற்கடித்து மீண்டும் ஆட்சியில் அமர்ந்து 8 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். இதை நினைத்து பார்க்க இன்னைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலேங்கிறத நினைத்து பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு வியப்பா இருக்கு. இன்னைக்கு அவருக்கு பயன்படுத்திய அந்த கருவிகளை எல்லாம் நம்ம கையால கூட தூக்க முடியாது. அவ்வளவு பெரிய கனத்த கருவிகள், அதையெல்லாம் எடுத்து குயிலி குயிலி அதாவது இழந்த நாட்டை வெள்ளக்காரன்ட்ட வந்து எல்லாரும் இழந்த நாட்டை மீட்டது யாருன்னா உலகத்திலேயே வேலு நாச்சி மட்டும்தான். இழந்த நாட்டை போரிட்டு வென்று 8 ஆண்டுகள் போரிட்டாங்க. போரிட்டு வென்று 8 ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்க. அது வந்து இந்திய வரலாற்றிலேயே யாரும் செய்யாத ஒரு சாதனை. அந்த வேலுநாச்சியாருக்காக நாங்க விழா எடுக்கிறோம். அதாவது அரசு மருத்துவமனைக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய பொறியாளர் அரங்கம், அரசு மருத்துவமனைக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய பொறியாளர் அரங்கம், அங்கே வந்து டிசம்பர், அதாவது அன்னைக்கு கிறிஸ்து பிறந்த நாள் அன்று கூட அரசு விடுமுறை நாள், வணக்க நாள். அது ஜனவரி 3 அவங்க பிறந்த நாள் அன்றைக்கு நாங்கெல்லாம் வந்து இங்க இருந்து ஒரு 20-22 பேர் அங்கே சிவகங்கை போய் அவங்களுக்கு மலர் வணக்கம் செய்யறதுக்காக நாங்க போறோம். இங்க வந்து அவருடைய ஒவ்வொரு ஆண்டும் நினைவேந்தல் வீர வணக்க நாள் அவர்களுக்கு நாங்க செய்வோம். இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் பெருவாரியாக வந்திருக்கிறீர்கள், தமிழ் உணர்வாளர்கள். நீங்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டீங்கன்னா எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் எல்லாம் வந்து சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். வருக. தமிழுக்கு தொண்டு செய்தவன் செத்ததுண்டோ, தமிழ் புலவன் பாரதிதான் செத்ததுண்டோ. இங்கு பாரதியாருடைய நினைவு அரங்கத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிட்டியமைக்கு உள்ள மாதிரி வாழ்த்துகின்றேன். இந்த அமைப்பில் நடத்தி கொண்டு வரக்கூடிய தங்கராஜ் அவர்களை பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இலக்கியம் என்பது வெறும் எழுத்துக்களின் கூட்டம் அல்ல, சொல் ஓவியங்களை சேர்த்து வைத்திருக்கும் கலைக்கூடமும் அல்ல. மனிதன் தன் காலத்தில் கண்ட வாழ்வின் இனியதொரு போராட்டத்தை உள்ளபடி எடுத்து காட்டி முன்னேறும் மனிதர் சமுதாயம் என்ற கப்பல் கால பெருங்கடலிலே கண் தெரியாமல் சென்று துன்பம் என்ற பாதையிலே போதி சுக்கு சுக்காகாமல் அதற்கு ஒளிகாட்டி வழிகாட்டும் உயர்ந்த பெரும் களங்களை விளக்கம்தான் இலக்கியம். அத்தகைய இலக்கியத்தை பாரதியார் கவிதைகள் மூலம், பாரதியார் விழா எடுக்குவதன் மூலம் பல்வேறு அமைப்புகளையும் இங்கே ஒருங்கிணைத்து பல்வேறு இலக்கிய அமைப்புகளை எல்லாம் ஒன்று கூட்டி இவர்கள் வழங்கி வருவதை உண்மையிலேயே பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். தொடரட்டும் இவர்களுடைய தமிழ் பணி, அரும்பணி என்று கூறி வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் இறுதியாக இப்பொழுது நன்றி நிற அன்போடு தங்கராசி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்களுடைய பலத்த கரகோஷங்களோடு அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, காலையில் 10 மணி அளவில் ஆரம்பித்த நமது பாரதியார் 13ஆம் ஆண்டு விழா மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இங்கே வந்து அமர்ந்து மணி கிட்டத்தட்ட 2 போகிறது. இவ்வளவு நேரம் அமர்ந்து இந்த விழாவை சிறப்பித்து மகிழ்ந்து கேட்டு அமரக்கூடிய பெருமக்களே, சான்றோர்களே, ஆசிரியர்களே, பள்ளி மாணவர்களே, பெற்றோர்களே மற்றும் நண்பர்களே, அச்சக நண்பர்களே, அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவானது கடந்த 13 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். முதலில் இதே இடத்தில் ஒரு பாரதியார் படம் வைத்து ஒரு 10 பேர் வருவாங்க. அவங்களுக்கு பாரதியாருக்கு சிறப்பு செஞ்சுட்டு சாக்லேட் சாப்பிட்டுட்டு போயிடுவோம். 1 மணி நேரம் தான் ஃபங்க்ஷன் நடக்கும். இங்க முக்கியமான ஆளுகள்லாம் வருவாங்க. அதை நடத்திட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து மேல்மை கொண்டு வந்து இப்பொழுது கடந்த 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு பாரதியார் தினத்தன்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு செய்கிறோம். நன்கு படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொகை,
மெடல், புத்தகங்கள் வழங்கி பாராட்டப்படுகின்றோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஏன் நான் செய்யறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த அச்சகத்தை ஆரம்பிச்சு நடத்திட்டு இருந்தேன். எனக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு போன் வந்தது, உங்களுக்கு விருது கொடுக்குறோம், உங்களுக்கு உழைப்பால் உயர்ந்த விருது கொடுக்குறோன்னு சொன்னாங்க. நான் ஒன்றும் உழைக்கவே இல்லை சார், நான் வர்றேன், வேலை செய்யறேன், போயிட்டு இருக்கேன், என்னை எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டேங்க. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி மாநகராட்சி கலையரங்கில் 2011ஆம் ஆண்டு நினைக்கிறேன், எனக்கு சிறந்த இந்த பகுதியில ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒருத்தர் கொடுத்தாங்க. எனக்கு இந்த உழைப்பார் உயர்ந்த விருதுன்னு ஒருத்தர் கொடுத்தாரு. லைன்ஸ் கிளப் சார்பாக கொடுத்தாங்க. அந்த அன்னைக்கே நான் நினைச்சேன், நம்மளும் இந்த மாதிரி ஒருத்தருக்கு விருது கொடுக்கணும், 4 பேர்த்த பாராட்டணும், அப்பதான் நம்மளுக்கு அது வரும். அந்த ஒரு இதுக்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பள்ளிக்கு மாணவர்களுக்கு பரிசளிக்கிறோம். அவங்க நாளைக்கு படிச்சு பெரியவங்களாகி ஏதோ நாளைக்கு நினைச்சு பார்ப்பாங்க, கண்டிப்பா நினைச்சு பார்ப்பாங்க. அவங்க சிறந்த வல்லுநர் ஆகலாம், இல்ல இலக்கிய துறையில வரலாம், பெரிய ஆள் ஆகலாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு ஊந்துதல். நமக்கு எப்படி ஒருத்தர் ஒரு உதவி செய்யறாங்களோ அது மாதிரி நாமும் நல்லவர்களுக்கு, ஒரு பள்ளி மாணவர்களுக்கு உதவி செஞ்சா அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிதான் இந்த பரிசளிப்பு நடத்துறோம். முதல்ல 2 மாணவர்களுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப 4 மாணவர்கள் கொடுத்தோம். சென்ற ஆண்டு பன்னீர்மடை பள்ளிகளுக்கு கொடுத்தோம். இந்த ஆண்டு சுண்டப்பாளையம் அரசு மேல்நிலை பள்ளியில் 6 மாணவர்களுக்கு தலா 5000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கிறோம். அதுல ஒருத்தர் நன்கொடை 10,000 கொடுத்துட்டாரு. இது எல்லாமே நம்ம யாரும் எதிர்பார்க்கறது இல்லை, நாம நடத்திட்டு இருக்கோம். நீங்க இதுல கலந்து எங்களை சிறப்பித்து உட்கார்ந்து வாழ்த்தி பொறுமையாக இருந்து எந்த இது இல்லாம அமைதியான முறையில் இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியாரை பற்றி பேசுவதற்கு நிறைய அறிஞர்கள் பெருமக்கள் எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. நான் ஒரே ஒரு பாடல்கள் பாடி இந்த நன்றியை முடித்துக் கொள்கின்றேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமானது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், ஓம் 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 என்று பாரதியை பாரதி காலையை வேண்டினாரு. இதெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு நம்ம பாரதியார் பிறந்த நாளில் இதெல்லாம் நமக்கு வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த விழாவை சிறப்பாகவும் பொறுமையாகவும் அமைந்து கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நான் தனித்தனியாக நன்றி சொல்லிக் கொண்டு மீண்டும் அடுத்த ஆண்டும் இதே இடத்தில் இதே அரங்கில் பாரதியாரையும் மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் இலக்கிய பேரவை சார்பாகவும் வாவு சிதம்பரனாருக்கு விழா எடுப்போம். அனைவரும் தவறாமல் ஆளுக்கு ஒருத்தர் கூட்டிட்டு இந்த வேலையை சிறப்பிக்க வேண்டும் என்று கூட்டிக் கொண்டு இந்த நல்வாழ்ப்பை வழங்கிய மகாகவி பாரதி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் என்ற உரையை முடித்துக் கொண்டு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.